வேதத்தில் நிறைய ஒன்றுமில்லாத பாத்திரங்களை ஆண்டவர் ரொம்ப வல்லமையாய் பயன்படுத்தியிருக்கிறார். ஸோ அவர்களுடைய ஒரு வேர்டு தான் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். பொழுது முடியும் மட்டும் ஒரு புருஷன் அவனோடு போராடி மேற்கொள்ளாததை கண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. பிந்தி தனித்திருந்தான், பிந்தி தனித்திருந்தான். அப்படின்னா அந்த 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 சூழ்நிலை ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே ஆற்றினுடைய அந்த கரையில் இருக்கிறாங்க. ஏசா விரோதமாய் எதிரிட்டு வருகிறார். அப்போ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு தேவ சமூகத்தில் போய் பிந்தி தனித்திருந்தான். நம்ம சில நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன நினைப்போம்னா, இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் சரி பண்ணுங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. நான் ஜெபத்தில் நான் உட்காந்துருவேன், நான் ஆராதிப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் உபவாசம் இருப்பேன் அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் சொல்லுவோம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்ம எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சதற்கு பிற்பாடு கர்த்தர் சமூகத்தில் உட்கார்றதே அல்ல. ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால், எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை அதன் நடுவில் கர்த்தரை தேடுகிறதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்போது சவால் அப்படின்றது சிலர் அப்படி தான் சொல்லுவாங்க, ஆண்டவரே எனக்கு இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, இந்த கடனை மட்டும் கொஞ்சம் முடிச்சு கொடுங்க, நான் ஒழுங்காக நான் சர்ச்சுக்கு வந்துடுவேன். என் பிள்ளைக்கு மட்டும் ஒரு காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் உங்களை முழுக்க தேடுவேன். இந்த ஒரே ஒரு கமிட்மெண்ட் இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நான் உங்களை தேடி வருவேன் அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவர் என்னை எதிர்பார்க்குறாருன்னா, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தாலும் அதன் நடுவில் யார் தேடுகிறார்கள்ங்கிறதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களை சுற்றி நெருக்கம் இருக்கலாம், உங்களை சுற்றி அவமானம் இருக்கலாம், உங்களை சுற்றி ஒரு பெரிய தேவை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பார்க்குறாருன்னா, அதெல்லாம் இருக்கட்டும், அது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும், அதை யோசிக்க வேண்டாம். முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன், அது வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய சகோதரர்கள் தப்பு பண்ணும்போது பண்ணாமல் இருந்தான். அப்படின்னா அவனை பாவத்திற்காக வருந்தி அழைக்கும் போது, இல்லை ஆண்டவருக்கு விரோதமாக இவ்வளோ பெரிய பொல்லாங்க நான் செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்திருந்தான். அப்போது உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மளை தேடி வரணும்னா, கர்த்தர் நம்மளை தொடணும்னா, சூழ்நிலைகள் மத்தியிலே பிரச்சனைகள் மத்தியிலே எவ்வளவு நெருக்கம் இருந்தாலும் ஆண்டவரே உங்களை தேடுகிறதுல நான் குறை வைக்க மாட்டேன்னு எவ்வளவு சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடுனா, நிச்சயமா சொல்றேன், நம்மை ஆண்டவர் ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்துகிற தேவனே அல்ல. நான் நம்புறேன், நம்ம மேலே, நம்முடைய திருச்சபையின் மேலே, உங்கள் மேலே, உங்களுடைய குடும்பத்தின் மேலே ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு ஐயா சொன்னது மாதிரி இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருமனை வலியவிளை அப்படின்ற இடத்துல தான் நான் பிறந்தேன். பிறக்கும்போது என்னுடைய தகப்பனுக்கு என் மேலே ஒரு பெரிய திட்டம் இல்லை. ஒரு சாதாரணமான வீட்டில், ஒரு ஓலை வீட்டில், ஒரு சாணி தரையில், அங்கே தான் நான் பிறந்தேன். நான் பிறந்து 3 நாட்கள் தாண்டி தான் திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி ஒரு வறுமையான ஒரு இடத்துல பிறந்தோம். ஆனால் என் மேலே எனக்கு ஒரு திட்டம் இல்லை, என் மேலே எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய திட்டம் இல்லை, என் மேலே யாருக்குமே பெரிய திட்டம் இல்லை. ஆனால் நான் நம்புகிறேன், என் மேலே ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். என்னுடைய குடும்பத்திலேயே ரொம்ப அதிகமான நோயாளியாக இருந்தவன் நான் தான் நோயாளியாக இருந்தேன்.
ரொம்ப அதிகமான டாக்டர் இடத்துல போனது யாருன்னா என்னதான் எங்கள் அம்மா அப்பா கூட்டிகிட்டு போனாங்க. அப்போது அவங்க எல்லாருமே வந்து இவன் நல்லா வர்றதுக்கோ உயர்வதற்கோ எந்த வாய்ப்பும் இல்லைன்ற நேரத்தில் கர்த்தருடைய பெரிய திட்டம் இருந்ததுனால இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் வந்து உங்களுடைய பிள்ளையை குறித்து பெரிய வேதனையோடு இருக்கலாம். ஐயோ, அவன் மேலே என்ன ஆண்டவர் திட்டம் வச்சிருக்காருன்னு தெரியல, அவன் நல்லா வருவானா வரமாட்டானா, அவனுக்கு எதிர்காலம் இருக்குமா இருக்காதா. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நம்ம குடும்பத்தின் மேலே ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறவர். ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கு மூளை கல்லாய் வைக்கிற கர்த்தர். யார் உங்கள் வீட்டில் நல்லா வரமாட்டோன்னு நினைக்கிறாங்களோ, யார் வந்து இவங்க வெற்றி அடைய முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ, யார் வந்து நம்மளை கொண்டு என்ன செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறாங்களோ, அவர்களை தேடி ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர் அந்த பிள்ளைகளை தேடி, நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் யார் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்களோ, யார் ரொம்ப படிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கிறாங்களோ, எந்த பிள்ளையை குறித்து நீங்கள் இந்த பிள்ளை எப்படி ஆகுமோன்னு நினைக்கிறீங்களோ, அந்த பிள்ளைய அந்த நபரை தலையை சிறக்க பண்ணுகிறதற்கு என்னுடைய ஆண்டவர் அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமோதிக்கிறீர்களா? அதனால ஆண்டவருடைய திட்டம் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து எப்போ நிறைவேறும் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு நேரத்தில். நீங்கள் மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையான நேரத்தில் தான் மோசே பிறக்கிறார். அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து தன்னுடைய குழந்தைகள் வயிற்றில் உண்டாகும் போது அங்கே இருக்கிற நிறைய அம்மாங்க என்ன ஜெபம் பண்ணுறாங்கன்னா, எனக்கு ஆம்பளை பிள்ளை வேண்டாம், எனக்கு பொம்பளை பிள்ளைய கொடுங்க. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை வந்து சாகப்பட வேண்டும். அப்படின்னா அன்றைக்கு இருக்கிற அந்த எகிப்தினுடைய கவர்மெண்ட் வந்து நிறைய மருத்துவச்சிகளை கூப்பிட்டு, நீங்கள் வந்து எபிரேய ஸ்திரீகள் வந்து கர்ப்பமாக இருந்து அவங்க குழந்தை பிறக்கும் போது நீங்கள் போய் அந்த குழந்தை வெளியே வரும்போது அந்த குழந்தை ஆண் பிள்ளையாக இருந்தால் அதை வந்து கழுத்தை நெரிச்சு அங்கேயே கொண்டுருங்க அப்படின்ற ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. ஆனால் இந்த மருத்துவச்சிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தை வெளியே வரும்போது இவங்க கடவுளுக்கு பயந்ததுனால அந்த குழந்தைகளை கொல்லலை. அப்போ வந்து எகிப்தினுடைய ராஜா கேட்குறாரு, என்ன நான் உங்களை பிள்ளைகளை கொல்ல சொன்னேன் இல்லை, இப்போ நிறைய ஆம்பளை பிள்ளைங்க உயிரோடு வர்றது மாதிரி நான் கேள்விப்படுகிறேன். அப்போ அந்த மருத்துவ என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய எபிரேய ஸ்திரீகளை விட, எகிப்திய ஸ்திரீகளை விட எபிரேய ஸ்திரீகள் மிகவும் பலம் உள்ளவர்கள், நாங்கள் போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பிரசவம் ஆயிருது அப்படின்னு அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. அப்போ அதோடு அந்த ராஜா நிக்கல, அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த தலைவர்களை வர சொல்லி, குழந்தை பிறந்துச்சுன்னா வெட்டி கொண்டுருங்க, இல்லை அப்படின்னா நயல் நதியில் தூக்கி கொடுங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் யார் பிறக்கிறா அப்படின்னு சொன்னால், மோசே பிறக்கிறான். இப்போ இந்த பிள்ளைய வாழ வைக்கவும் முடியாது, இந்த பிள்ளைய தூக்கி நயல் நதியில் போடவும் முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மோசையினுடைய தாய் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து 3 மாதம் அந்த பிள்ளையை ஒளித்து வைத்திருந்தாள். அப்படின்னா அந்த பிள்ளை மேலே, பிள்ளைக்கு இன்னும் தரிசனம் வரல, அந்த பிள்ளை மேலே ஒருத்தருக்குமே தரிசனம் வராத போது யாருக்கு வந்துச்சு அப்படின்னா, அந்த மோசையினுடைய தாய்க்கு அந்த பிள்ளை மேலே ஒரு பெரிய தரிசனம் வந்துச்சு. இல்லை, இந்த பிள்ளை சாதாரணமான பிள்ளை இல்லை, இவ்வளவு ஜெபம் பண்ணியும் ஆண்டவர் வந்து இந்த மாதிரி ஒரு பிள்ளையை தந்திருக்கிறாரு, இந்த பிள்ளையை நான் ஆண்டவருக்காக வளர்த்துவேன், இந்த பிள்ளையை நான் ஆசீர்வாத நடத்துவேன், இந்த பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், இந்த பிள்ளையை நான் எப்படியாவது காப்பாற்றுவேன்னு அந்த தாயார் எடுத்த ஒரே ஒரு தீர்மானம், அந்த அம்மா அந்த பிள்ளை மேலே வச்சிருக்கிற ஒரு தரிசனத்தை ஆண்டவர் வந்து அத்தனை வருடம் தாண்டி நிறைவேற்றுகிற கர்த்தர். இந்த திருச்சபையிலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம எல்லாருக்குமே நான் நம்புறேன், யாருக்கு வேணாலும் தரிசனம் இல்லாமல் இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க சொல்லலாம், இவன் உருப்படாமல் போவான், இந்த குடும்பம் உருப்படாது, உன் கணவர் மாற மாட்டான், உங்கள் மனைவி மாறுறதற்கு வாய்ப்பே இல்லை, நீ இந்த கடனெல்லாம் முடிக்க முடியாது, உங்கள் குடும்பம் தலைக்காது. உங்களை சுற்றி இருக்கிற 1000 பேர் 1000 விதமாய் பேசலாம், யார் வேண்டும் என்றாலும் எப்படி வேண்டும் என்றாலும் பேசலாம். ஆனால் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என் ஆண்டவர் நினைத்தாரே ஆனால், என் ஆண்டவருடைய கிருபை வைத்தாரே ஆனால், அவர்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு லேசா
அருமையான காரியம். எந்த காரியத்திலையும் உங்களுடைய தரிசனம் கெட்டு போகக்கூடாது, உங்களுடைய அவிசுவாசம் கெட்டு போகக்கூடாது. பிசாசுனுடைய மிகப்பெரிய தந்திரமே என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தரிசனத்தை, அந்த லட்சியத்தை மறக்க பண்ணுகிறவன் தான் பிசாசு. பாருங்க, தன்னுடைய பிள்ளை மரண அவஸ்தையில் கிடக்குது. அந்த பிள்ளையை அத்தனை பேரும் வீட்டில் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த சாவுக்கு மோளம் அடிக்கிறவங்க வந்துட்டாங்க, அந்த சாவுக்கு பாட்டு பாடுறவங்க வந்துட்டாங்க. ஆனால் அத்தனை பேரும் வந்ததுக்கு பிற்பாடு ஒரு மனுஷனுக்குள்ள, அந்த யவீரு என்கிற அந்த ஒரு மனுஷனுக்குள்ள, என் பிள்ளை கண்டிப்பாக பிழைப்பா, இயேசுவை போய் பார்த்தேன்னா என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி, நல்லா கவனிச்சுங்க, அந்த குழந்தை 100% செத்துரும்னு எல்லாரும் நினைச்சாலும் இந்த அப்பாக்குள்ள ஒரு தரிசனம் இருக்குது, இந்த அப்பாக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. அவர் கிளம்பிட்டாரு. அத்தனை பேரும், எதுக்கு நீ போற, இன்னும் அரை மணி நேரத்தில் அந்த பிள்ளை செத்து போயிடும், நாங்கெல்லாம் வந்துட்டோம்ல, இனி இயேசுவை கூப்பிட்டு வந்தோன்னா என்ன நடக்க போகுது. எவ்வளவு பேசி இருப்பாங்க, எத்தனை சொல்லி இருப்பாங்க. ஆனா அவ்வளவு காரியத்தையும் எதிர்த்து ஆண்டவரை போய் பார்த்து திரும்பி வரும்போது வேதம் சொல்லுகிறது, அவளுடைய மகள், அவன் விசுவாசித்தபடியே கர்த்தர் அந்த பிள்ளையை உயிரோட காப்பாத்தினாரா இல்லையா? காப்பாத்தினாரா இல்லையா? இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சுத்தி 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 இது இனி எழும்பாதுன்னு சொல்றதற்கு 1000 ரீசன் இருக்கலாம். 1000 பேர் உங்களுடைய நம்பிக்கையே குறைஞ்சு போயிருக்கலாம். பாஸ்டர், எனக்கு ஒரு காலத்துல விசுவாசம் இருந்தது உண்மைதான், நான் ஒரு காலத்துல ஜெபம் பண்ணது உண்மைதான், நான் நல்லா வருவேன், என் பிள்ளை நல்லா வரும், என் குடும்பம் நல்லா இருக்கும், எப்படியாவது இவங்க மாறுவாங்க, எப்படியாவது இந்த கடன்ல இருந்து நான் வெளியே வருவேன், இந்த மாதிரி நான் நினைச்சதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப எனக்கு நம்பிக்கையே இல்லை, எனக்கு இப்ப நம்ப முடியல, எனக்கு அடுத்த லெவல் போவேன் அப்படின்ற தோணவே இல்லை. அப்படி உங்களுடைய விசுவாசம் ஒருவேளை முறிக்கப்பட்டு அது அழிக்கப்பட்டு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு ஊழியக்காரனையை என்ன கொண்டு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல நீ வைச்ச தரிசனம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடு, உங்க பிள்ளைய குறித்து ஆண்டவர் ஜெபிக்க வைத்த ஜெபம், நீ உங்களுடைய மனசுல கொடுத்த அந்த தரிசனத்தை நிச்சயமாய் ஆண்டவர் நிறைவேற்றுகிற காலம் வந்துருச்சு. உங்க மன விருப்பத்தை தந்த தேவன் அதை நிறைவேற்றுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஸோ இன்றைக்கு ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, எதெல்லாம் முடிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறதோ அதை ஆண்டவரே எனக்கு அதை பார்த்து அதில் ஒரு தரிசனத்தை தாங்க ஆண்டவரேன்னு நீங்க ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபம் உங்களுக்குள்ள வரல அப்படின்னா உங்களால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியமான ஒன்று என்னன்னா, உங்க மனசுல முதல்ல தோணணும், உங்க மனசுல நீங்க முதல்ல அதற்கான முயற்சி எடுக்கணும். எல்லார மாதிரி நீங்க இருந்துடக்கூடாது. திருநெல்வேலியில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாயார் ஒரு கணவனாருக்காக ஜெபம் பண்றாங்க. அந்த கணவனார் மிகப்பெரிய குடிகாரனாய் ரொம்ப மோசமானவராய் இருந்தார். சரி, இவரை எப்படியாவது சர்ச்சுக்கு கொண்டு வரணுமேன்னு சொன்னா இவங்க எப்படியோ நினைச்சும் கொண்டு வர முடியல. ஒரு நாள் இவங்க 2 பேரும் சர்ச்சுக்காக கிளம்பி போனதுக்கு அப்புறம் வீட்டில் ஒரு தூக்கில் ஒரு ஃபேனில் அந்த மனுஷன் தூக்கு மாட்டிக்கிட்டாரு. இவங்க சர்ச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு பார்த்தா வீடு பூட்டப்பட்டிருக்குது. தட்டுறாங்க, கதவு திறக்கல. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க ஜன்னல் வழி பார்த்தா அவர் தூக்கில் தொங்கிட்டு இருக்கிறாரு. அந்த அம்மாவும் மகளும் சேர்ந்து அந்த வீட்டை அப்படியே உடைச்சிட்டு உள்ள போய் இந்த பொண்ணு அவனுடைய காலை பிடிச்சி நல்ல மேலே தூக்கும் போது அவங்க அம்மா அதை கயிறை கத்தினால அறுத்து அவர் அப்படியே அந்த பெட்டு மேலே படுக்க வச்சு நெஞ்சிலேயே அடிச்சு, ஆண்டவரே இந்த கணவனார நான் விட மாட்டேன், இவரை கண்டிப்பாக உங்களுக்குள்ள நடத்தணும், இவர் ஆண்டவரோட செத்து போயிருந்தாருன்னா கூட நான் விட்டுருப்பேன், ஆனால் ஆண்டவர் இல்லாமல் இவர் எப்படி சாகலாம், நான் விட மாட்டேன்னு நெஞ்சில் அடிச்சு அழுது 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 ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த மனுஷனுடைய பாதி போன உயிர் திரும்ப அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு திருநெல்வேலியில் ஒரு திருச்சபையில் பாஸ்டருக்கு உதவியாளராய் அந்த மனுஷனை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளையை எல்லாரும் விடுறாங்கன்றதுக்காக நீங்க எப்படி விட முடியும்? நீங்க ஆண்டவருடைய பிள்ளை அல்லவா? அங்க இருக்கிற நிறைய பெண்கள் தாங்க முடியாம கொண்டு போய் நைல் நதியில போட்டுட்டாங்க. அங்க இருக்கிற நிறைய பெண்கள் தன்னுடைய பிள்ளையை யார் கையிலையாவது கொடுத்து, சரிப்பா என் கண்ணு முன்னாடி வச்சு கொல்லாதீங்கன்னு நிறைய பேர் தங்களுடைய உயிருக்கு பயந்து தன்னுடைய பிள்ளைகளை சாக கொடுத்தாங்க.
ஆனா மோசையினுடைய தாய் மட்டும் அந்த பிள்ளை மேல ஒரு தரிசனம் வச்சு, இல்ல இந்த பிள்ளைய நான் எப்படி சாக கொடுப்பேன், இந்த பிள்ளைய கண்டிப்பா நான் வளர்த்துவேன், இந்த பிள்ளைய ஒரு நாள் ஆண்டவர் ஒரு பெரிய ஊழியக்காரனா மாற்றுவாரு, இந்த பிள்ளையின் மூலமா எனக்கு ஒரு நன்மை வரும்னு அன்றைக்கு அந்த தாயார் வைத்திருந்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவாரானால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி எல்லாருமே நீங்க என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு விஷனை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு விஷனை, பாழாய் கிடக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு விஷனை ஆண்டவர் தரணும். நம்முடைய ஆண்டவர் அது எல்லாத்தையும் பார்க்கிறார். பாருங்க, நான் ஊழியத்திற்காக 2000 இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை 15 வயசுல இந்த ஊரை விட்டு நான் போனேன். ஆனால் நான் பைபிள் காலேஜ் கோயம்புத்தூர் படித்தாலுமே நான் நம்ம ஊரில் தான் ஊழியம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சரி, நம்ம ஊரில் எங்கேயாவது ஒரு இடத்துல அம்மா அப்பாவோட சேர்ந்து ஃபேமிலியாக அந்த மாதிரிலாம் ஊழியம் பண்ணணும்னு தான் நினச்சேன். ஆனால் நான் கோயம்புத்தூர் எனக்கு தெரியாத ஊர், அங்கே யாருமே எனக்கு சொந்தக்காரங்க இல்லை. ஜஸ்ட் 3 வருஷம் அந்த காலேஜுக்கு படிக்க போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி சென்னைக்கு தான் போனேன். ஆனால் என்ன ஆண்டவர் கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஊழியக்காரனாய் வைத்தார். அப்போ ஒரு நாள் நான் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இந்த கோயம்புத்தூர் பட்டணத்திற்கு நீங்க என்னை கொண்டு வந்ததுக்கு என்ன நோக்கம், ஏன் நீங்க என்னை கொண்டு வந்தீங்க, இங்க எனக்கு யாருமே இல்லையே, ஒரு சொந்தக்காரங்க இல்லை, ஒரு நண்பர்கள் இல்லை, உறவினர் ஒருத்தருமே இல்லையே, இங்க ஏன் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். 2002 இருந்து நான் அந்த பைபிள் காலேஜ் படிக்கும்போது அங்கே இருந்து ஒரு 8 கிலோமீட்டர், அந்த 8 கிலோமீட்டர் பஸ்ஸில் 8-9 கிலோமீட்டர் அது பஸ்ஸில் டிராவல் பண்ணும்போது கோயம்புத்தூர் பட்டணம் ரொம்ப விக்கிரக ஆராதனை. எங்கே பார்த்தாலும் கையில் தீச்சட்டியோடு நிற்பாங்க, எங்கே பார்த்தாலும் டாஸ்மார்க்கில் குடிச்சு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு என்னமோ தெரியல, இவங்களை பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பஸ்ஸினுடைய ஓரத்தில் இருந்து கை நீட்டி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இந்த கை ஒரு நாள் பைபிளை தூக்காதா, இதோ இந்த மதுபான கடையில் இருக்கிற மனுஷன் ரட்சிக்கப்பட மாட்டானா, என்ன அறியாமலே அழுக வரும். கிட்டத்தட்ட 2-3 வருஷம்தான் அங்கே இருந்தேன். இந்த 3 வருஷமும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த பஸ்ஸில் ஏறும்போது நான் அழுதுகிட்டே போவேன். அன்னைக்கு ஒரு காமெடி கூட நடந்திருக்குது. ஒரு நாள் நான் இந்த மாதிரி பஸ்ஸில் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்தவர் என்கிட்ட கேட்டார், லவ் ஃபெயிலியரான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா அப்படின்னு சொன்னாலும் அவர் நம்பாமல், இல்லை தம்பி, ஒரு பொண்ணு போனால் என்ன, இன்னொரு பொண்ணு உனக்கு கிடைக்காமலா போகும், அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, கடவுள் உனக்கு நல்ல பொண்ணாக வச்சிருப்பாரு. நான் ஜெபம் பண்ணுறது வேற. அப்படியெல்லாம் ஒரு நாள் நடந்திருக்குது. ஆனால் அந்த 3 வருஷமும் ஜெபம் பண்ணி எனக்கு அந்த பட்டணத்தை பற்றி தெரியாது, அதில் ஊழியத்துக்கு வரக்கூடிய ஐடியாவும் இல்லை. ஆண்டவர் அப்போ சொன்னார், நீ 3 வருஷம் இந்த பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஜனத்திற்காக நீ அழுதல்ல, நீ அழுத உடனே நான் நினச்சேன் இந்த பட்டணத்திற்கு உன்னை காவலானரா நான் வைப்பேன்னு, அன்னைக்கே நான் உன்னை டிசைட் பண்ணிட்டேன்னு கர்த்தர் இப்போ எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க எந்த சின்ன காரியத்தை செஞ்சாலும் அதை கணக்கில் வைக்கிற கர்த்தர். அதனால உங்க மனசு ஒருவேளை உடஞ்சு போயிருக்கலாம். பாஸ்டர், நான் இனி ஜெபம் பண்ண மாட்டேன் பாஸ்டர், நான் ரொம்ப ஆண்டவரை தேட போறதில்லை, எனக்கு என்ன நடந்துச்சு, எனக்கு என்ன ஆண்டவர் செய்தாரு, ஏன் நான் இப்படி இருக்கிறேன், என் குடும்பம் எப்படி இருக்குது. வெளி தோற்றத்திற்கு ஒருவேளை ரொம்ப நல்லா இருக்கலாம், வெளி தோற்றத்துக்கு எல்லாருமே உங்களை பார்த்தா உங்களை மாதிரி வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படலாம், உங்களை பார்த்த உடனே உனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்கிற அளவிற்கு வெளி தோற்றத்தில் இருக்கலாம். ஆனா இருதயம் உடஞ்சு நொந்து, ஏன் வாழணும், எதுக்கு வாழணும், இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா, பேசாம ஆண்டவர் என்னை எடுத்துக்க வேண்டியது தானே, இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஏன் ஜீவனோட இருக்கிறேன், என்னை எதுக்கு ஆண்டவரே உயிரோட வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கூட யாராவது ஒருத்தர் கேட்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில இந்த 3ஆம் நாள் கன்வென்ஷன் கூட்டத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, அந்நிய கண்கள் அல்ல உன் கண்கள் அதை காணும். உங்க பிள்ளையினுடைய உயர்வை நீங்க பாப்பீங்க அம்மா, உங்க குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை உங்க கண்ணு காணும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம்
அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிகிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு முடிவை சீக்கிரமாய் கட்டளையிடுவேன். நம்புறவங்க கை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. பகலம் முழு பலத்தோட கரங்களை தட்டி அந்த தரிசனத்தை இயேசுவே நீர் எனக்கு தருகிற தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. அப்போ எது பார்த்தாலும் யார் அதை விட்டுட்டு போனாலும் வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அம்மா, உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். வாலிப தங்கச்சி, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர். வாலிப தம்பி, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க தரிசனத்தோட இருந்தா போதும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோமா? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஒருவேளை இதுவரைக்கும் அந்த தரிசனம் உங்களுக்கு இல்லாட்டாலும் இன்னைக்கு கர்த்தருக்கு உயிர் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமோதிக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் தீர்க்கதரிசியத்தை நிறுத்தி ஆண்டவர் சொல்றாரு, மகனே இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்கிறான். கேட்கும்போது ஆண்டவர், அந்த மனுஷன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு பெருசா தெரியல ஆண்டவரே, நான் என்ன டிசைட் பண்றேன்னே தெரியல. ஆனா அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு அங்கங்க கிடக்குது. ஆனா அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றாகி சதைகள் உருவாகி ஒரு பெரிய சேனையாய் எழும்பி நின்றது. இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர். ஆமோதிக்கிறீர்களா? ஆண்டவரிடத்துல கேளுங்க, எனக்கு தரிசனத்தை தாங்க ஆண்டவரே. நாங்கள் திருச்சபை கட்டப்பை இப்போ இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் இதுக்கு முன்னாடி திருச்சபை இருந்துச்சு. அப்போ அந்த திருச்சபையில் அப்போ மாதம் வருகிற வருமானத்தில் அந்த கன்வென்ஷன் கூட்டம் ஒரு கன்வென்ஷன் நடத்தலாம். இன்னொரு கன்வென்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு பணம் பத்தாது. அப்படி தான் ஒரு சின்ன வருமானம் வாடகை கொடுத்துட்டு ஈபி பில் கட்டிட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அந்த சர்ச்சு ரன் ஆகிட்டு இருக்குது. அப்போது அந்த சர்ச்சோட அது வாடகை கொடுத்துருக்குறோம். சர்ச்சோடு தொட்டது பக்கத்தில் ஒரு பெரிய லேண்ட், ஒரு நிலம் இருக்குது. அந்த நிலம் கோடிக்கணக்கான மதிப்புரிய நிலம். அந்த நிலத்துக்கு பக்கத்தில் காலடி கூட நம்ம எடுத்து வைக்க முடியாது. அவ்வளோ பெரிய தொகை. அது நம்மளுக்கு அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படின்னா முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுறது மாதிரி தான் அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் பெருமைக்காக சொல்லலை. 21 நாள் சர்ச்சில் ஜெபம் நடக்கும்போது நான் சர்ச்சை விட்டு அப்போ வெளியே போக மாட்டேன், அந்த வாசப்படியை தாண்ட மாட்டேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை எடுத்து சர்ச்சுக்குள்ளேயே 21 டேஸ் உட்காருவேன். அந்த 21 டேஸில் சர்ச்சில் நடக்கும்போதெல்லாம் என் கையை அந்த வெளியே நீட்டி, ஆண்டவரே இது உமக்கு லேசான காரியம், இதில் ஒரு ஆலயம் எழுப்பப்படுகிறதற்காக நன்றி, இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை நீங்கள் கொடுக்கறதற்காக நன்றி, இங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆராதிக்க போறதற்காக நன்றி. இன்னைக்கு காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்ன தேவன், விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன், அந்த அற்புதத்தை எங்க கண்ணு காணவே கர்த்தர் செய்தார். அதனால இன்றைக்கு இந்த 3வது நாள் கன்வென்ஷன்ல ஆண்டவர் யாரையோ ஒருத்தரை பார்த்து சொல்றாரு, நீ விட்டுறாத, எல்லாரும் விட்டது மாதிரி நீ விட்டுறாத, எல்லாரும் அமைதியா இருக்கிறது மாதிரி நீ அமைதியா இருக்காத, இது ஏனோ நடக்குது, இது எதுக்கோ நடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லை அப்படின்னா யாரோ ஒன்று செஞ்சுட்டாங்க அதனால தான் இப்படி நடக்குது, யாரோ நம்ம மேல பொறாமப்படுறாங்க அதனால தான் இது நடக்குது, எல்லாருக்கும் நடக்குது எனக்கும் நடக்குது அப்படின்னு உங்க மனசு சொல்லுமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, உங்க ஜெபத்தை வச்சு உங்க தேடுதலை வச்சு இந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். இதுல ஒரு சாட்சியை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற இந்த பாதை உங்களை நிர்மூலமாக்குற பாதை கிடையாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை கர்த்தர் மறுபடியும் தூக்கி எடுப்பதற்கு, சாட்சியாய் நிறுத்துவதற்காகத்தான் கர்த்தர் இந்த பாதையை அனுமதித்திருக்கிறார். இந்த பாதையில ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தேடுவீர்களானால், நீங்கள் விடாப்பிடியாய் எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள வேணும். நான் விடமாட்டேன் ஆண்டவரே, இந்த காரியம் நடக்காம நான் உங்களை விடமாட்டேன் ஆண்டவரே, என் பிள்ளை எப்படி அப்படி போகலாம், என் குடும்பத்தில் அப்படி எப்படி நடக்கலாம், நீங்க என்ன சாட்சியா நீங்க நிறுத்தியே ஆகணும், நான் ஒரு லெவலுக்கு நான் கொண்டு வந்தே ஆகணும். நான் நம்புறேன், நீங்க மட்டும் தீவிரமா நில்லுங்க, என் தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்து அந்த அற்புதத்தை செய்ய வல்லவர்.
ஆனா இப்ப நாள் ஆக 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 நம்ம நிறைய பேர் என்ன ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் பழகிட்டோம். அப்படின்னா எல்லாருக்கும் வராததான் எனக்கு வந்துட போது, எல்லாருக்கும் வந்து எனக்கு வந்துடுது, அவ்வளவுதான். நம்ம நிறைய பேர் அதை மேற்கொண்டு விடுதலை பெற்று, இல்ல அப்படி கிடையாது, ஆண்டவர் நினைச்சாருன்னா இது மாறும், எல்லாருக்கும் வரலாம், ஆனா எனக்கு அது வரக்கூடாது, எனக்கு வந்தா விடுதலை கொடுக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த மாதிரி நம்பிக்கைகள் நாளுக்கு நாள் நிறைய பேருக்கு குறைஞ்சிருச்சு. நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு விடாப்பிடியா ஜெபிக்கிறவர்கள் குறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் இரக்கம் செய்கிற வரைக்கும் விடமாட்டேன்னு வைராக்கியமா இருக்கிறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் மனுபுத்திரனை கண்ணோக்கிறார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. கர்த்தர் அப்படி தேடுறாரு. ஏசாயா அதான் சொல்றாரு, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். கர்த்தர் உடனே அடியேன் இருக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த நாவை தொடறாரு. அதனால நான் நம்புறேன், நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்க வீட்டை வித்தியாசப்படுத்த போகிறார், உங்க குடும்பத்தை வித்தியாசப்படுத்த போறாரு. உங்க வீட்டில் ஒரு அற்புதம் நடக்க போகுது. இந்த வருஷம் முடிகிறதற்குள்ள கர்த்தர் உங்க தலைகளை, ஆமென், நிச்சயமாய் தலைகளை உயர்த்த போறாரு. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற அந்த யுத்தம் ஒரு முடிவிற்கு வரப்போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே இத்தனை நாட்களும் தொடர்ந்த அந்த யுத்தத்தை ஆண்டவர் முடித்து வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யாருக்கும் தெரியாமல் இருக்கிற அந்த பிரச்சனை யாருக்கும் தெரியாமலே கர்த்தர் சரி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கைகளை மட்டும் மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ரெண்டு கைகளை அப்படியே உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள அந்த தரிசனத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்குள்ள அந்த விருப்பத்தை கொடுங்க ஆண்டவரே. உண்மையிலே நான் ரொம்ப சோர்ந்து போய் தான் வந்திருக்கிறேன். ஜெபம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. என்னால இப்பொழுது விடாப்பிடியா ஜெபம் பண்ணவே முடியல. எனக்கு இப்ப அற்புதத்தை செய்கிற வரைக்கும் காத்திருக்க கூடிய ஒரு எண்ணம் எனக்கு வரல. ஒரு காலத்துல நான் வேகமா எழும்பினேன், ஒரு காலத்துல எதையுமே நான் விட்டு தரவே மாட்டேன். எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரு ஒரு காலத்துல ஒரு பிரச்சனை வரும்போது அது முடிகிற வரைக்கும் நீங்க விடல, அது முடிகிற வரைக்கும் விடல. ஆனா இன்னைக்கு ஏன் நீங்க அமைதி ஆயிட்டீங்க? இன்னைக்கு ஏன் நீங்க அமைதி ஆயிட்டீங்க? இன்னைக்கு ஏன் நீங்க பாரம் எடுத்து நீங்க ஜெபம் பண்ணல? இன்னைக்கு ஏன் நீங்க அந்த மாதிரி காரியம் வரும்போது ஆண்டவர் செய்வார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு ஏன் போயிருச்சு? அவருடைய வல்லமை குறைஞ்சிருச்சா? இல்லல்ல. அவருடைய மகிமை குறைஞ்சிருச்சா? இல்லல்ல. அவர் இன்னைக்கும் அற்புதம் செய்துட்டு தானே இருக்கிறாரு. இன்னைக்கும் நிறைய பேருடைய தலையை உயர்த்திட்டு தானே இருக்கிறாரு. எங்கேயோ குப்பையில கிடக்கிறவங்களை தூக்கி ராஜாக்களோட ஆண்டவர் உட்கார வச்சார்ல. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க கூட ஒரு காலத்துல ஒண்ணுக்கும் உதவாதவங்கள தானே இருந்தீங்க. ஒண்ணுக்கும் உதவாதவங்கள தானே இருந்தீங்க. நீங்க நிறைய பேர் குப்பையில கடந்தீங்க. நீங்க நிறைய பேர் ஒண்ணும் இல்லாத இடத்துல கடந்தீங்க. நீங்க இந்த அளவுக்கு வருவீங்கன்னு யாருமே நினைக்கல. ஆனா ஆண்டவர் உங்க மேல ஒரு பெரிய திட்டம் வச்சு இதுவரைக்கும் உங்களை கொண்டு வந்தது கர்த்தர் தானே. இவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் தானே. இதுவரைக்கும் செஞ்ச தேவன் இனி செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். அப்படியே கைகளை உயர்த்தி நாங்க நம்புறோம் ஆண்டவரே. தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, ரட்சியும் ஜனத்தை, திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடியை விசாரிக்கிறவரே,
விசாரித்தருளும். இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். சத்தமா சொல்லுவோம், தேவனே தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. எல்லாரும் சொல்லுங்க, தேவனே தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரும் முகத்தை, ரட்சியும் ஜனத்தை. திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். ஆமென். ஒரு நிமிஷம் என்ன, எல்லாரும் என்ன கவனிங்க. ஒன்னு நினைச்சுக்குங்க, நீங்க கை வைக்காம, நீங்க ஒரு படி எடுத்து வைக்காம ஆண்டவரால ஒண்ணுமே பண்ண முடியாது. பாருங்க, எல்லாருமே வீட்டில் இருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒருத்த மட்டும் எங்க இருக்கிறான்னா ஆலையில வந்து நிக்கிறான். அவங்கவுங்க விவசாயத்துக்கும் போல ஆலைக்கும் போல. ஏன்னா யாருக்குமே தைரியம் இல்லை. நிறைய பேர் விவசாயம் பண்ணாமலே போய் படுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, விவசாயம் பண்ணாதான் அவங்க வந்து விளைச்சல் வரும்போது எல்லாத்தையுமே சுட்டரிச்சிடுறாங்களே, அவங்க வேஸ்ட் பண்ணிடுறாங்களே. அதனால நிறைய பேர் விவசாயம் பண்ணல. நிறைய பேர் இதுக்கு மிஞ்சி விவசாயம் பண்ணாங்க. ஆனா அறுவடைக்கு போறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. ஆனா இந்த ஒரு மனுஷன் விவசாயமும் பண்ணிட்டாரு. இப்ப எங்க போய் நிக்கிறாருன்னா, அறுவடையில கிடைச்சது கிடைக்கட்டும், மச்சதை எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போட்டும், பரவாயில்லன்னு சொல்லி போய் நின்ன அந்த மனுஷனை பார்த்து தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அம்மா, நீங்க அமைதியா இருந்தா, நீங்க அமைதியா இருந்தா, பிரதர் நீங்க அமைதியா இருந்தா, வாலிப தங்கச்சி, ஆண்டவருடைய அற்புதத்தை நீ பார்க்கணும்னா, தம்பி நீ பார்க்கணும்னா, நீ வந்து நிக்காம பார்க்கவே முடியாது. நீ அமைதியா இருந்தா பார்க்கவே முடியாது. எது வேணாலும் நடக்கட்டும், உலகத்துல இருக்கிற மனுஷன் சொன்னது மாதிரி அவ்வளவுதான், காலம் போற போக்குல நம்மளும் அப்படியே போயிருவோம். அப்படி கிடையாது. காலத்தை தடுத்து நிறுத்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். சமுத்திரத்தை தடுத்து நிறுத்த முடியுமானால் என்னுடைய தலையெழுத்தை ஆண்டவரால மாற்ற முடியாதா? தலையெழுத்தை மாற்ற முடியும், முடியும். நான் விசுவாசிக்கிறேன். இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருமனையில் ஸ்கூல்ல இருக்கும்போது 8th ஸ்டாண்டர்ட் படிச்சு முடிக்கிறேன். 8th ஸ்டாண்டர்ட் படிச்சு முடிக்கும் போது வாத்தியார் வந்து, உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆகுறதுக்கு விருப்பம் அப்படின்னு கேட்கிறாரு. விருப்பம் போது நமக்கு தான் தெரியாதே, எல்லாரும் 2 சொல்லுவாங்க. ஒன்று டாக்டர் ஆகணும், இன்னொன்று இது 2 மனப்பாடமா சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நான் வந்து கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கிறேன். நான் ரொம்ப லீஸ்ட் ஸ்டூடெண்ட், நான் சுத்தமா படிக்க மாட்டேன். அப்போ நான் எழும்பி நிக்கவே இல்லை. எழும்பி இப்படி எலும்பு வரும்போது, நீ எழும்பாத, நீ உட்காரு, நீ மாடு மேய்க்கிறது தான்டா லாயக்கு அப்படின்னு பேர் வாங்கினவன் தான் நான் இந்த இடத்துல. உண்மையிலே நான் இன்னைக்கு நிற்கும் போது என்னை சுற்றி இருக்கிறவர்களோ, நானோ, எங்க அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ யாருக்குமே எந்த விஷனும் இல்லை. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், என் மேல அவர் ஒரு பெரிய திட்டத்தை, ஒரு நோக்கத்தை வச்சிருந்ததுனால, ஒரு ஆசையை எனக்குள்ள வச்சு அதற்கு நேராக என்னை நகர்த்தி கொண்டு போய் என்னை ஜெபிக்க வச்சார், என்னை உபவாசிக்க வச்சார், என்னை பரிசுத்தமா வாழ வச்சார். எனக்கு ஆண்டவர் நிறைய பலத்தை கொடுத்தார். அவராலே எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு அந்த தரிசனத்தை என் மூலமா ஆண்டவர் நிறைவேற்றுவாரானால் நான் நம்புறேன். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை குறித்து நீங்க நினைக்கிற திட்டம் இல்ல, ஏதோ ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு, உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. நீங்க ஆயத்தப்படுங்க. உங்க அம்மாவுக்கு செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்க அப்பாவுக்கு செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்க அம்மா உயிரோடு இருந்தா கேளுங்க அவங்கள்ட்ட போய், நீ எப்படி இப்படி வந்த, இந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைச்சதுன்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வயிற்ற கட்டி வாயை கட்டி இருந்தேன், நான் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாம இருந்தேன், என் முழங்கால் தான் இவ்வளவு பெரிய காரியத்தை கொண்டு வந்துச்சுன்னு உங்க அம்மா சாட்சி சொல்லுவாங்க. இங்க இருக்கிற நிறைய பேர் நீங்க சாட்சி சொல்லுவீங்க. இவ்வளவு பெரிய அற்புதத்தை உங்க கண்ணால கண்டு ஒன்னும் இல்லாத இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்த கர்த்தர்
கர்த்தரை இப்ப பிரச்சனைன்னு வரும்போது ஒரு மனுஷனை தேடி ஓடுனா ஆண்டவர் எப்படி அமைதியா பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்த உடனே இது நடக்காதுன்னு அவிசுவாசப்பட்டா ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவாரு. இப்போ ஒரு போராட்டம்னு ஒண்ணு வரும்போது ஜெபமே பண்ணாம அது நடக்கட்டும்னு சோம்பேறித்தனமா இருந்தா ஆண்டவர் எவ்வளவு வருத்தப்படுவாரு. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீங்க வந்து நின்றால் உங்களுக்காக எதை வேண்டுமென்றாலும் செய்ய கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? 2005 வருஷத்துல இந்த பலிபீடத்தினுடைய பாதி அளவுக்கு இருக்கும் ஒரு இடம் வந்து கீழே காலியா இருக்குது. வீட்டில் தான் அப்ப சர்ச்சு நடந்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த காலியான இடத்துல வந்து நான் கை நீட்டி ஜெபம் பண்றேன், ஏசப்பா இந்த இடத்துல ஒரு சர்ச்சு கட்டணும், எல்லா ஜனங்களும் வீடுன்னா வரமாட்டேங்கிறாங்க, சர்ச்சுன்னு தனியா இருந்தா எல்லாரும் வந்துருவாங்கன்னு நான் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ண போது அடுத்த வாரம் சண்டே ஒரு ஆராதனை வீட்டில் நடக்குது. ஒரு வசதியானவர் வந்தாரு. வந்து அவரால் கீழே கூட உட்கார முடியல, சேரும் இல்லை, ஆனால் உட்காந்துட்டாரு. அன்னைக்கு வந்து கோபத்தை குறித்து ஒரு செய்தியை நான் கொடுக்குறேன். ஏன் வந்து மோசே வந்து பானான் தேசத்துக்குள்ள போக முடியல, கானான் தேசத்துக்குள்ள மோசே போகாமல் இருந்ததுக்கு காரணம் அவனுடைய கோபம் தான் காரணம். நீங்க கோபத்தோட இருந்தீங்கன்னா தேவராஜ்யத்துக்குள்ள போக முடியாது, நீங்க கோபத்தோட இருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்க இழந்துருவீங்க அப்படின்னு அந்த பிரசங்கத்தை பண்ணி முடிச்ச உடனே அவர் சொல்றாரு, இந்த பிரசங்கம் எனக்காக தான், கர்த்தர் எனக்காக தான் கொண்டு வந்தாரு, நீங்க இதை வீட்டில் நடத்தாதீங்க, நீங்க சர்ச்சு கட்டுங்கன்னு சொல்லி 2005 25,000 ரூபாய் நான் தர்றேன், நீங்க வேலையை ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த 25,000 ரூபாய் வச்சு வேலையை ஆரம்பிச்சா பாதிக்கு மேலே முடிக்க முடியல. கூரை எல்லாம் போட்டாச்சு, அப்படியே வேலை நின்றுட்டே இருக்குது. நான் ஒரு நாள் வந்து மேலே வீட்டிலேருந்து இறங்கி பார்க்கும்போது அந்த கட்டுன அந்த சர்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் காயப்படுத்தாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. என்ன ஆண்டவரே, இவ்வளவு தரிசனத்தோட இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு போனா இவங்க வந்து அதுவும் வந்து பனியனும் இன்னர்ஸ் எல்லாம் உள்ள போட்டிருக்காங்க. ரொம்ப துக்கமாயிட்டேன், இப்படி இவங்க போட்டிருக்காங்களேன்னு சொல்லி சாப்பிட வந்த நான் காலையில திரும்பி மேலே எந்திரிச்சு போனேன். அப்ப எந்திரிச்சு மேலே போய் என்னுடைய டேப் ரெக்கார்ட் ஹோம் தேட்டர் அதில் வந்து ஒரு சாங் போட்டு, அப்போ வந்து பெர்க்மன் ஐயாவுடைய சாங் வந்துச்சு, கலங்காதே மகனே கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார். ஸோ இந்த பாட்டை வந்து ரிப்பீட் அப்படின்ற மூடில் போட்டு நான் பாட்டுக்கு விட்டேன். அது பாட்டுக்கு காலையில் ஒரு 8:30 9 o'clock இருக்கும். அதுலேருந்து 4 மணி வரைக்கும் ஆண்டவரே அந்த பாட்டோட சேர்ந்து அந்த ரூமுக்குள்ளே ஆராதிச்சுட்டே இருக்கிறேன். சரியாக ஒரு 4 மணிக்கு ஒரு கதவை தட்டுறாங்க. அந்த கதவை திறந்து பார்த்தா எங்களுடைய சர்ச்சு பிலிவரும் ஒருத்தர் நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் இவங்க இன்ஜினியர் இந்த சர்ச்சை பார்க்கணுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. சரி கீழே கூட்டிகிட்டு போய் பார்த்தா அந்த இன்ஜினியர் என்கிட்ட சொன்னார், ஃபாதர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு எங்கள் ஆட்களை விட்டுருவேன், மொத்த வேலையை நான் முடிச்சு தர்றேன்னு சொல்லி 15 நாளைக்குள்ள மொத்த சர்ச்சையும் கட்டி முடிச்சுட்டு சாவியை என் கையில் கொடுத்துட்டாரு. கதவை போட்டு சாவியை என் கையில் கொடுத்துட்டாரு. ஐயோ என்னால இன்னைக்கு நினைச்சா கூட அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஏன் அப்படின்னா என் ஆண்டவருடைய வல்லமை குறையல. அம்மா இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு என்ன இந்த இடத்துல கொண்டு வந்ததற்கு காரணம் என்னன்னா உங்க விசுவாசத்தை தட்டி எழுப்புறதற்காக தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. உனக்கு ஒரு முடிவு உண்டு, அது நல்ல முடிவை கர்த்தர் வச்சிருக்கிறார் அப்படின்னு தான் கொண்டு வந்திருக்கிறாரு. உங்க ஜெபம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் அங்கீகரிச்சு கொண்டிருக்கிறார். இல்ல ஆண்டவரை நம்ம விடக்கூடாது. அந்த பிள்ளை தான் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறப்போகுது. எந்த பிள்ளை இன்னைக்கு பிரச்சனை இருக்குதோ, எந்த பிள்ளையினால இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறீங்களோ, எந்த பிள்ளை உங்களுக்கு அவமானம்னு நினைக்கிறீங்களோ, எந்த பிள்ளை திருந்தல நினைக்கிறீங்களோ, கர்த்தர் நினைச்சார்னா ஒரே சந்திப்பில சவுல பவுலாய் மாற்றின கர்த்தர், இருதய கடினத்தை மாற்றின கர்த்தர் அந்த பிள்ளைய மாற்ற மாட்டாரா? நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி எந்த பிள்ளைக்காக நீங்கள் அழுகிறீர்களோ அந்த பிள்ளையின் நிமித்தமாய் சந்தோஷப்படுகிற ஒரு நாளை கர்த்தர் தருவார். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு இயேசுவே ஹalleluya. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், தேவனே சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை,
ரட்சியும் ஜனத்தை, திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். உங்க தலை மேல கைய வச்சு இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். சொல்லுங்க சத்தமா, இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். ஆமென். உங்களை திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க தனியா ஆண்டவரை போய் சந்திக்காம நீங்க எவ்வளவு தலைகீழ நின்னாலும் உங்களுக்கு வெற்றியை நீங்க பார்த்து கூடவே முடியாது. யாக்கோபு மாதிரி டேலண்ட் உள்ளவங்க யார் இருக்காங்க? அண்ணனை அவ்வளோ அழகா ஏமாத்தினாரு, மாமனார அவ்வளோ அழகா ஏமாத்தினாரு. ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல அவரால் நிம்மதியா இருக்க முடிஞ்சிருச்சா? நிம்மதியா இருக்க முடியல. கடைசியில என்ன சொல்றாருன்னா, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். வாலிப தங்கச்சி, நீ ஆண்டவரிடத்துல வர்ற வரைக்கும் உன் வாழ்க்கை ஒரு முழுமை அடையாது. தம்பி, நீ எங்க வேணாலும் போ, நீ எங்க வேணாலும் சுத்து, நீ எவ்வளவு தூரம் வேணாலும் போ. ஆனா ஒண்ணு உனக்கு அன்பா சொல்றேன், நீ ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நிக்காம இந்த யுத்தத்திற்கு ஒரு ஓய்வு வராது. உன்னுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படாது. பிரதர், என்னுடைய அன்பு தகப்பன்மாரே, என்னுடைய பிரதர்ஸ், உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், என்ன டேலண்ட் வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்திற்கு ஒரு முடிவு வரணும்னா நீங்க யாரை தேடி போய் முடிவு வர முடியாது. அந்த முடிவு எப்ப வரும் அப்படின்னா, நீங்க என்னைக்கு கர்த்தர் சமூகத்துல வந்து நிற்கிறீர்களோ அன்னைக்கு தான் பிரதர் முடிவு வரும். அன்னைக்கு தான் முடிவு வரும். வேற உலகத்துல எவ்வளவு தூரத்துல போய் தேடினாலும் முடிவை பார்க்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த பாட்டை எல்லாரும் மனப்பாடமா உங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன். பட் இது நான் நிறைய இடத்துல பாடியிருக்கிறேன், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் இந்த பாட்டை நீங்க கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா இதுல ஒரு பெரிய வெற்றி இருக்குது. ஒரு நாள் இதே போல ஆலயத்துல பாடிட்டு இருக்கும்போது, ஒரு சர்ச்சில் பாடிட்டு இருக்கும்போது, இந்த ஊழியக்காரர் பக்கத்துல வந்து ஒரு 35 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணு இருக்கா. ரொம்ப கருப்பா, அப்படியே நிறைய பேர் அசிங்கமா இருக்கிற அப்படி சொல்ற மாதிரி. எத்தனையோ மாப்பிள்ளை வந்து அந்த பிள்ளை வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி, இந்த அம்மாவுக்கும் வயசாயிருச்சு, அப்பாவும் இறந்து போயிட்டாரு. இந்த பிள்ளைக்கு கல்யாணமாகும் அப்படின்ற நம்பிக்கை முற்றிலுமா அற்று போயிருச்சு. அப்போ அந்த பாட்டை பாடும்போது, பக்கத்துல யார் இருந்தாலும் உங்க பிள்ளைங்க இருந்தா இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க அப்படின்னு இந்த பாட்டை பாடுங்கன்னு சொன்ன உடனே, இந்த அம்மா பக்கத்துல இருக்கிற அந்த பிள்ளையினுடைய தொடையில கைய வச்சு, இந்த பொண்ணுக்கு 36 வயசாச்சு, இன்னும் இது கல்யாணமாகாம இருக்குது, இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க அப்படின்னு கண்ணு நிறைய தண்ணி அழுதுட்டே இந்த பாட்டை பாடுது. இந்த திராட்சை செடியே விசாரித்தருளும் அப்படின்னு அழுதுட்டே பாடுறாங்க. அந்த கூட்டம் முழுக்க அந்த அம்மா அழுதுட்டே உட்கார்ந்துருக்குது. அவ்வளவுதான். ஒரு 15 நாளைக்குள்ள அந்த ஊர்ல வந்து ஒரு மிலிட்டரி மேன் வந்து லீவுக்காக வர்றாரு. அவருக்கு 40 இயர்ஸ். அவர் வந்த உடனே இந்த பொண்ணை பிடிச்சு போய் திருமணம் நடந்து அடுத்த வருஷ கன்வென்ஷன்ல குடும்பமாய் வந்து நிற்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நான் நம்புறேன், உங்க பிள்ளையாகிய திராட்சை செடியை கர்த்தர் விசாரிக்க போறாரு. உங்க பிசினஸ் ஆகிய திராட்சை செடியை கர்த்தர் விசாரிக்க போறாரு. உங்க மூத்த எந்த இடத்துல நீங்க கவலைப்படுறீங்களோ அந்த திராட்சை செடியை கர்த்தர் விசாரிக்க போறாரு. ஆமென் சொல்லுங்க. நம்பிக்கையை மேல உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும். தேவனே, சேனைகளின் தேவனே, சத்தமாய் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே சொல்லுங்க எல்லாரும். தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திரும்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரும் முகத்தை, ரட்சியும் ஜனத்தை, திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். தலை மேல கைய வச்சு இந்த திராட்சை செடியை விசாரித்தார். சத்தமா சொல்லுங்க. இந்த திராட்சை செடியை விசாரித்தார்களும். திரும்ப திரும்ப சொல்லுங்க. இந்த திராட்சை செடி, உங்க பிள்ளையினுடைய பெயரை சொல்லி, எந்த திராட்சை செடியை ஆண்டவர் விசாரிக்கணும், நீங்க விசாரிச்சிருங்க ஆண்டவரே, நீங்க விசாரிச்சிருங்க ஆண்டவரே.
நீங்க விசாரிச்சிருங்க ஆண்டவரே, நீங்க விசாரிச்சிருங்க ஆண்டவரே. உங்களால முடியாதது என்று ஒன்றுமே இல்லை, உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, தடைபடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ரொம்ப சிம்பிளான வரிகள் தான், உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் மனப்பாடமாக கற்றுக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் 10,000 கணக்கு மேலே இந்த டைம் இந்த பாட்டை பாடியிருக்கிறேன். ஒவ்வொரு நெருக்கம் வரும்போதும் இந்த பாட்டை பாடி பாடி நிறைய முன்னேறு. ரொம்ப ஈஸி தான். தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய, இது ஃபுல்லாக வசனம் தான். அப்படி கர்த்தாவே, திருப்பி கொள்ளும் எங்களை, மறைக்காதிரும் முகத்தை, ரட்சியும் ஜனத்தை. அடுத்தலை, திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடி விசாரித்தாரும். அதான் வேதம் சொல்லுது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி அப்படின்னா, நீங்க சரீரத்துல எடுக்கிற முயற்சிக்குன்னு ஒரு பிளஸிங் இருக்குது. நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்குன்னு ஒரு பிளஸிங் இருக்குது. நீங்க எல்லாத்தையும் தாண்டி உழைக்க பிளஸிங் இருக்குது, அது இல்லாம இல்லை. ஆனா இன்னொரு வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நான் என்ன நம்புறேன்னா, உங்களுடைய பாடுபட்டு நீங்க நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க நிறைய நைட்டு பகலா உழைச்சு நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா அந்த ஆசீர்வாதத்துல நிறைய நேரத்துல துன்பம் இருக்குது, வலியும் இருக்குது. ஆனா அந்த அனுபவத்தை விட்டுட்டு இப்போ அடுத்து நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். இந்த வருஷம் நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். எப்படி ஆசீர்வதிக்கப்படணும்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கர்த்தர். அதான் யாக்கோபு திரும்பி வெறும் கோலும் கையுமாய் வந்தான். ஆனா இப்ப திரும்பி பார்த்தா அவன்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, திரளான ஆடுகள், திரளான வேலைக்காரர்கள், இது இரு பரிவாரம் எல்லாமே கிடைச்சிருச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை ஆயிடுச்சு, ஆடு மாடுகள் எல்லாம் வந்துச்சு. ஆனா இப்ப போய் உட்கார்ந்து ஜெபம் பண்றான். எதுக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும்? எனக்கு எதுக்கு ஆசீர்வதின்னு எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அவனுக்கு தெரியும், என்னுடைய சரீர முயற்சியினால நான் என்னதான் சம்பாதிச்சாலும், என்னதான் ஆசீர்வதிக்கப்பட்டாலும், யார் பிளஸ் பண்ணணும்னா அவர் என்ன ஆசீர்வதிக்கணும், அவர் என்ன ஆசீர்வதிக்கணும். நீங்க கையை வைங்க, நீங்க தொடுங்க, நீங்க பிளஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஆசீர்வாதத்துல தோல்வி என்கிறது இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த பாட்டை உங்களுக்கு மனப்பாடம் பண்ணாம நான் விடுறதில்லை. ஆனால் நீங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க சத்தமா பாடுற வரைக்கும் நான் விட மாட்டேன். நீங்க எப்படி வாயை திறக்காம இருப்பீங்க, நீங்க எப்படி பாடாம இருப்பீங்க, உங்களை எப்படி நான் அப்படி விட்டுட்டு போவேன்? அப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். உங்களை ஜெபிக்க வச்சுட்டு தான் விட போவேன். அவ்வளோ தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி ஒரே மீட்டிங்க்கு வந்திருக்கிறேன், அவ்வளோதான். அதுவும் வெள்ளிக்கிழமை 7 மணி நேரம் கண்டினியூவாக ஒரு வர்ஷிப்பு, 7 hours, 7 மணி நேரமும் நான் தான் பலிபீடத்தில் நின்று 7 hours நடத்தி முடிச்சிட்டேன். அடுத்த நாள் 2 வீடு பிரதிஷ்டை இருந்துச்சு. அதுக்கப்புறம் சண்டே இன்னைக்கு காலையில் 3 o'clock இருந்து 6 o'clock சர்ச்சுக்கு போய் கண்டினியூவாக 2 ஆராதனை முடிச்சுட்டு அதே ட்ராவலோட வர்றேன் இந்த ஒரு மீட்டிங்காக, உங்க ஒருத்தருக்காக. அவங்களுடைய அழைப்பை தட்ட முடியாம வந்துட்டேன். அது ஆண்டவருடைய சித்தம்னு நினைக்கிறேன். எப்படி உங்களை விட்டுட்டு போறது? அதனால 11 மணி ஆனாலும் உங்களை ஜெபிக்க வைக்காம என்னை விட்டுட்டு போறதில்லை. ஆமேன். எல்லாரும் நீங்க திரும்பி வாருங்க. அதான் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த சபையை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உன் கிரியை எனக்கு தெரியும்ப்பா, நீ மறுதளிக்காம இருக்கிறது எனக்கு தெரியும்ப்பா, நீ ஊழியத்தை தாங்கிறது எனக்கு தெரியும்ப்பா, நீ எனக்காக காண்பிக்கிற பக்தி வைராக்கியம் எனக்கு தெரியுமா, நீ ரொம்ப மாறிட்ட, நீ ரொம்ப நல்லா இருக்க. என்னுடைய விஷயம் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா நீ விழுந்து விழுந்து நீ செய்வ, என்ன நீ முக்கியத்துவப்படுத்துற, எல்லாமே சூப்பர், எல்லாமே சூப்பர். ஆனா ஆண்டவர் என்ன வருத்தப்படுறாருன்னா, ஆனாலும் உன் பேரில் எனக்கு நீ காணிக்க கொடுக்கறதுல குறை இல்லை சாமி, நீ ஊழியம் செய்யறதுல குறை இல்லை சாமி, நீ ஊழியக்கார தாங்கிறதுல நீ குறை இல்லைப்பா, எந்த குறையுமே உங்ககிட்ட பார்க்கல. ஆனா ஒண்ணு குறைய பார்த்தேன். என்ன பார்த்தேன்னா, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை. நீ ஃபர்ஸ்ட்ல இருந்தது மாதிரி இல்லைன்ற அந்த ஒரு குறை மட்டும்தான் இருக்குது, அது மட்டும்தான் இருக்குது. இந்த சத்தத்தை கேட்கிற யாரையோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ எல்லாத்துலயும் ரொம்ப நல்லா ஆயிட்ட, நீ எல்லாத்துலயும் அன்னைக்கு 10 ரூபாய் கொடுத்த, நீ 100 ரூபாய் கொடுக்குற,
அன்னைக்கு 100 ரூபாய் கொடுத்த இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். இன்னைக்கு எல்லாம் செய்றீங்க, எல்லாம் செய்றோம். ஆனா நீ முன்ன மாதிரி என்னை நேசிக்கிறையா அப்படின்னு தான் ஆண்டவர் கேட்கிறாரு. நீ ஒன்றும் இல்லாத போது இருந்த அளவுக்கு நீ நேசிச்ச அளவுக்கு என்னை நேசிக்கிறாயா? நீ குப்பையில கிடக்கும் போது என்னை நேசிச்சியே, யாருமே இல்லாத போது நீ நேசிச்சியே, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் இல்லாத போது நீ என்ன நேசிச்சியே, அந்த நேசம் எனக்கு இருக்கான்னு தான் கேட்கிறாரு. நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்லு? ஒருவேளை அப்படி இல்லைன்னா கூட இந்த 3வது நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆண்டவரத்துல சொல்லுங்க, எனக்கு நீங்க தான் ஆண்டவரை பெருசு, நான் உங்களை நேசிக்கிறேன், எல்லாவற்றை காட்டிலும் நான் உன்னை நேசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. கர்த்தர் இறங்கி வர்றாரு. தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரும் முகத்தை, ரட்சியும் ஜனத்தை, திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரோ. சொல்லு எல்லாரும், திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரோ. இந்த திராட்சை செடி விசாரித்தாரோ. உங்க பிள்ளையினுடைய பேரை சொல்லி சொல்லுங்க, இந்த திராட்சை செடியே, இந்த திராட்சை செடியே, இந்த திராட்சை செடியே. நிறைய பேரு அழுதே சொல்ற அந்த வார்த்தையை கர்த்தர் கேட்கிறார். இல்ல கர்த்தர் மறுபடியும் உயிர் கொடுக்கிறார், மறுபடியும் கர்த்தர் உயிர் கொடுக்கிறார். இந்த திராட்சை செடி பட்டு போகும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, இது உருப்படாம போகும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, இது திரும்பி வளராதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த திராட்சை செடிக்கு தண்ணி ஊத்தாதீங்க, இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்தாதீங்க, இது பட்டு போயிருச்சு, இது மறுபடியும் தழைக்காதுன்னு உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா உங்களையும் என்னையும் நேசிக்கிற ஒரே ஒரு அப்பா வந்து இப்ப பக்கத்துல வந்து சொல்றாரு, யார் சொன்னா நட்டது நான், நீர் பாய்ச்சினது நான், கண்டிப்பா அது பட்டு போகாது, மறுபடியும் இதை தழைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கையை உயர்த்தி வலிச்சா கூட பரவாயில்ல. தேவ ஆலயத்துல உங்க மகிமை, தேவ ஆலயத்துல உங்க மகிமை. இப்போ அந்த வாஞ்சை உள்ள ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய பிரசன்னம் இப்பொழுது வந்து இறங்கி கர்த்தருடைய விசேஷித்த அபிஷேகம் இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறத பார்க்கிறேன். இதற்கு பிறகு இங்கே அற்புதம் நடக்கும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தழைக்க பண்ண போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா நினைச்சுக்கோங்க, நீங்க வந்து வாஞ்சையா இருக்கணும்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வாஞ்சையின் அளவு தான் வரங்களின் அளவு. நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட டீப்பா போறீங்களோ அதுதான் உங்களுக்கு வெற்றி. அதனால நீங்க வந்து இப்ப கை தூக்க சொன்னா இப்படி அரை கையெல்லாம் தூக்கூடாது, அந்த கை வலிக்கிற வரைக்கும் தூக்கணும். என்ன ஆமேனே வரமாட்டேங்குது. நான் எல்லாம் இந்த வாலிப தங்கச்சிங்க தம்பிங்கெல்லாம் நிறைய பேர் நீங்கள் இருக்கிறீங்க. நான் எல்லாம் வந்து சர்ச்சில் ஆராதிச்சேன்னா பக்கத்தில் இருக்கிற என்னை திட்டுவான், ஏன்டா மெதுவாக கைத்தட்ட தெரியாதா, மெதுவாக பாட தெரியாதா அப்படின்னு. நான் அப்படி தாண்டா பாடுவேன், நான் அப்படி தாண்டா கை தட்டுவேன் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு கர்த்தர் எல்லாரை விட என்ன நல்லா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆமென். அதனால எதுக்கு வேணாலும் வெட்கப்படலாம், கர்த்தருக்கு முன்னாடி மட்டும் நிற்கிறதுக்கு வெட்கப்படவே கூடாது. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? இப்போ நீங்க இதுவரைக்கும் எப்படி தூக்குறீங்கன்னு தெரியல, முழு கையை மேலே தூக்கி இந்த கை வலிக்க பாடணும், கீழே போடவே கூடாது. மோசையினுடைய கை உயர்ந்திருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்தார்கள். ஆமா, உங்க கை எப்படி இருக்கணும்னா வானத்துக்கு நேராய் உயர்த்தி நீரங்களை நினைச்சிருங்க. ஆமென். ஒரு 3 டைம் இந்த பாட்டை பாட போறோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தேவனே, எஸ், சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. சொல்லுவோம், தேவனே, தேவனே, சேனைகளின் தேவனே,
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிருமுகத்தை, ரட்சியும் ஜனத்தை, திரும்பி வாரோ, வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரு. அப்பா அப்பா அப்பா, அந்த சர்ச்சை பாருங்கப்பா, அந்த குடும்பத்தை பாருங்கப்பா, அந்த பிள்ளைய பாருங்கப்பா, பாருங்கப்பா. சொல்லுவோம், திரும்பி வாரோ, திரும்பி வாரோ, வானத்திலிருந்து. போதும் போதும், இதுக்கு மேல ஒரு நாள் கூட நீடிக்க வேண்டாம். இப்பொழுதே பரலோகத்திலிருந்து ஒரு கடிதம் சைன் போடப்பட்டு, இதோ என் பிள்ளை நெடுநாள் காத்திருக்கிற காரியம் முடிவிற்கு வந்துருச்சு, என் பிள்ளை நெடுநாள் காத்திருக்கிற காரியம் முடிவிற்கு வந்துருச்சு. அப்படி ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த திராட்சை செடி விசாரித்தாரு, இந்த திராட்சை செடி, இந்த திராட்சை செடி, இந்த திராட்சை செடியை எஸ் ஒரு 2-3 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு உங்க பிள்ளையினுடைய பேரை சொல்லுங்க. இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க. அக்கினி 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 அக்கினி, அப்பா அப்பா, அப்படியே பற்றி ஒவ்வொருவரையும் நெருக்கி ஏவி பிடித்து உங்க அன்பின் கயிறுகளால கட்டி, வாலிபு தங்கச்சி கட்டி, தம்பி அவங்க அன்பின் கயிறுகளால கட்டி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நிறைய பேருடைய ஜெபம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். நிறைய பேருடைய வார்த்தை கர்த்தர் சமூகத்துல போகிறத பார்க்கிறேன். சத்தத்தை உயர்த்தி இயேசுவேனாவது கூப்பிடுங்க. எஸ், ஆமென் ஆமென். என்ன தோணுதோ ஆண்டவர்கிட்ட கூப்பிடுங்க. இந்த செய்தி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய ஒரு பெரிய அனாயிண்டிங்கை நான் உணர்றேன், கர்த்தருடைய ஒரு பெரிய அபிஷேகத்தை உணர்றேன். இல்ல, இந்த கூட்டத்துக்கு பிற்பாடு உங்க வாழ்க்கை அப்படி இருக்காது, அந்த குடும்பம் அப்படி இருக்காது. ஆண்டவர் சொல்றார், ஒரு மாற்றத்தை நான் தருவேன், ஒரு மாற்றத்தை நான் தருவேன். உன் தலையை நிமிர பண்ணுகிறத நிறைய பேர் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். திராட்சை செடி, இந்த திராட்சை செடியை விசாரித்தாரோ. ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவனை சமீபமாய் நாம் பெற்றிருக்கிறோம். நான் எங்க போனாலும் இந்த சாட்சியை சொல்லுவேன். ஸோ இது ஒரு நம்ம ஆண்டவரை தேடுனா கர்த்தர் கைவிட மாட்டார்ன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி. கோயம்புத்தூர்ல சர்ச்சு நடந்துட்டு இருக்கிற இடத்துல ஒரு ரவுடி ஒருத்தனால பயங்கரமான பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. திடீர்னு வருவான், ஒரு கேமராவை அடிச்சிருவான், திடீர்னு வருவான், ஒரு ஜன்னலை அடிச்சு உடச்சிருவான், திடீர்னு ப்ரேயர் நடக்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா ஷீட்டு பெரிய கல்லை தூக்கி போட்டுருவான். 4 பேரோட ரோட்டில் நின்று நான் போகும்போது அப்படியே கை மறிச்சிட்டு கெட்ட வார்த்தை, அப்படி முழு கெட்ட வார்த்தை பேசுவான். நானும் ஒன்றுமே பேச மாட்டேன். நான் மோஸ்ட்லி யார்கிட்டையுமே எந்த வாக்குவாதத்துக்குமே போனதே இல்லை. மோஸ்ட்லி போக மாட்டேன், எதுக்குமே போக மாட்டேன். எவ்வளோ அடிச்சிருக்காங்க, எவ்வளோ என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க, நான் போனதே இல்லை. எங்கள் ஏரியாவில் இருக்கிற ரத்தினபுரியில் ஒரு இன்ஸ்பெக்டர் புதுசாக வரார். அப்போது அந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எங்கள் சர்ச்சு பிலிவர். அவர் சொல்கிறார், அந்த இன்ஸ்பெக்டர் புதுசாக சார்ஜ் எடுக்கிறாரு, நான் அவரை மீட் பண்ண போகிறேன், நீங்களும் வர்றீங்களான்னு கேட்குறாரு. வர்றேன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் உடனே எங்களுக்கு டீ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவர் எங்கிட்ட சொல்கிறாரு, ஃபாதர், உங்களுக்கு அந்த ஏரியா ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு எனக்கு தெரியும், அங்கே யாராவது உங்களை பிரச்சனை பண்ணுறாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே எனக்கு தொண்டை வரைக்கும் வருது. என்ன வருது அப்படின்னு சொன்னா, ஐயோ சார், இதுக்கு தான் எதிர்பார்த்தேன், கடவுளாக உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு, எங்கள் ஏரியாவில் ஒருத்தன் இருந்து பெரிய பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு தொண்டை வரைக்கும் வந்தா மனசுக்குள்ள ஆண்டவர் பேசுறாரு, ஓ இந்த இன்ஸ்பெக்டர் உன்னை ரசிச்சிருவாரா அப்படின்னு என் மனசில் தோணுது. உடனே வந்த வார்த்தையை அப்படியே முழுங்கிட்டு, ஒன்றுமே இல்லை சார், யாரும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நான் திரும்பி வர்றேன். வரும்போது அவரே என்ன திட்டுறாரு, ஏன் பாஸ்டர் அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குல்ல, நீங்கள் சொல்லி இருக்கலாம் இல்லை அப்படின்னலாம் கேட்குறாரு. சரி வேண்டாம் பிரதர், கர்த்தர் பார்த்துக்குவாரு அப்படின்ட்டு வரேன். திரும்பியும் அந்த மனுஷன் சர்ச்சில் இருக்கிற லேப்டாப்பை ஒரு நாள் திருடிட்டு போயிட்டான். நான் அங்கேருந்து
காளையார் கோயிலில் ஒரு ப்ரேயருக்காக நான் வந்து புலம்பிட்டேன். அந்த நேரத்தில் சர்ச்சுக்குள்ளே இதை மாதிரி வந்து உட்காந்து ஒரு சேரில் கால் மேலே கால் போட்டுட்டு ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு அவன் கூப்பிட்றான் பசங்களை, ஏய் இங்கே வாங்கடா, உங்கள் ஃபாதர் அந்த பென்ஸ் எங்கே இருந்தாலும் வர சொல்லு, அவனை நான் பார்க்கணும் அப்படின்னு. உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காருன்னு கேட்டால், அவரை நான் பார்க்காம வெளியே போக மாட்டேன்னு சொல்லி ஒரே கெட்ட வார்த்தை. பசங்க எல்லாரும் பயந்தடிச்சு ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் சர்ச்சுக்கு சென்டரில் கால் மேல் கால் போட்டு உட்காந்து கெட்ட வார்த்தையாக பேசுறது எங்களுக்கு பயமாக இருக்குது. சரி ஃபோனை கொடுங்கன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், ஃபாதர் நம்ம பையனில் ஒரு பையனை போலீஸ் பிடிச்சிட்டாங்க, அவன் ஜெயிலில் இருக்கான், அவனை ஜாமீனில் எடுக்கிறதுக்கு 18,000 ரூபா பணம் வேணும், எனக்கு உடனே கொடுங்கன்னு கேட்குறான். நான் உடனே சொன்னேன், எப்பா நான் இப்போ ஊரில் இல்லை வெளியூரில் இருக்கேன், நீ வந்து இப்போதைக்கு போங்க, நான் வந்து அப்புறம் தர்றேன்னா நான் பணம் வாங்காமல் போக மாட்டேன்றேன். சரி 2-3 நிமிஷம் தாண்டி திரும்பி ஃபோன் பண்ணி போயிட்டானா அப்படின்னு கேட்டால், இல்லை பாஸ்டர் கெட்ட வார்த்தை பேசிகிட்டே இருக்கிறான், எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த ட்ராவல் டைமில் என் கையை மேலே தூக்குறேன், 2 கையையும். அந்த கார் போயிட்டே இருக்குது, ஒருத்தர் ஓட்டிகிட்டு இருக்காரு, நான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன், கையை அப்படியே தூக்கி, எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி கை ஓங்க விடாதேயும், எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி கை ஓங்க விடாதேயும், எதிரி கை ஓங்க விடாதேயும். அப்படியே கண்ணில் தாரையா தண்ணி ஊத்திட்டே இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக அவன் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறான். அவன் என்னைக்கு ஓய்வான், ஆண்டவரே இது ஒரு முடிவே வராதா அப்படின்னு. அப்படி இந்த பாட்டை பாடி 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 நான் போயிட்டே இருக்கிறேன், கை வலிச்சுட்டே இருக்குது. திரும்ப திரும்ப அடுத்து இன்னொரு பாட்டு, பலவானின் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார், தள்ளாடும் அவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை 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 உன் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 உன்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஸோ இந்த 2 பாட்டையும் மாறி 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 பாடிட்டே இருக்கிறேன். இல்லை 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 உன் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 உன்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. அப்படியே கண்ணில் மட்டும் தாரையா கண்ணீர் கொட்டிகிட்டே இருக்குது. திடீர்னு கொஞ்ச நேரம் தாண்டி ஒரு ஃபோன் வருது. ஃபோனை எடுத்து கேட்டால், இந்த ரவுடி சர்ச்சுக்குள்ளே வரும்போது, சர்ச்சு வந்து ரோடு வாசல் இருக்குல்ல, அங்கே பைக்கை நிப்பாட்டிட்டு உள்ளே வந்துட்டான். கரெக்டாக எப்போவுமே போலீஸ் வரமாட்டாங்க, அந்த நேரத்தில் போலீஸ் வந்திருக்காங்க. வண்டி நடு ரோட்டில் இருக்குது, ஹாரன் பண்ணால் இவன் ஃபுல்லாக மப்பில் இருக்கான்ல, இங்கேருந்து வந்து அந்த வண்டியை திறக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. உடனே சீக்கிரமாக எடுப்பான்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் இன்னொரு டைம் காரன் பண்ணுறாரு. இவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு. கோவம் வந்த உடனே வண்டியை நிப்பாட்டிட்டு போலீஸ்காரரை பார்த்து கெட்ட வார்த்தையில் திட்டுன்னு திட்டான். நம்ம சும்மா இருப்போம், அவங்க சும்மா இருப்பாங்களா? அவ்வளோதான். வண்டி எடுத்து ஒரு வாரத்தில் நிப்பாட்டிட்டு யாரா வண்டியிலன்னு கூட்டிகிட்டு போனால், கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அவனை அந்த ஏரியாவிலே பார்த்தேன். அப்புறம் தான் சொன்ன, அப்புறம் அவனை வந்து ஜெயிலில் போட்டாங்க, அவன் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி போட்டாங்க அப்படின்னு. அப்போது நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் மட்டும் கையை உயர்த்தினா, உங்களுக்கு மட்டும் தரிசனம் வந்துச்சுன்னா, நான் நம்புறேன் அவரால் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. அவர் யுத்தத்தை தடுத்து ஓய பண்ணுகிறவர், அவர் ஈட்டியை முறிக்கிறவர். பிரதர், வேற எதுவுமே இந்த பிரச்சனை முடியாததுக்கு வேற யாருமே காரணம் இல்லை. நீங்க சொல்லலாம், இந்த பிரச்சனை முடியாததுக்கு இவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம் அப்படின்னு 1000 பேரை காரணம் காண்பிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், யாருமே காரணம் இல்லை, நீ என் சமூகத்துல வராதது மட்டும்தான் காரணம். நீங்க மனுஷங்களை தேடி போகிற வரைக்கும் கண்டிப்பா சொல்றேன், இதுல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க முடியாது. அதற்கு மாறாய் நாசியிலே சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நல்லது. ஆமென். எல்லாரையும் விட்டுட்டு, சொந்தக்காரங்களை நம்புறதை விட்டுட்டு, சுத்தி இருக்கிறவங்களை நம்புறதை விட்டுட்டு, என் வில்ல நம்புறதை விட்டுட்டு, என் புயத்தை நம்புறதை விட்டுட்டு, யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி நீங்க செய்வீங்கன்னு வர்றீங்களோ அவங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விசை கூட அப்படியே கையை உயர்த்தி சொல்லுவோம், தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. ரொம்ப அழகா நீங்க பாடுறீங்க. தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை
ரட்சியும் உம் ஜனத்தை. இப்ப சொல்லுங்க, திரும்பி வாரும், திரும்பி வாரும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரு, பாருப்பா, பாருப்பா, திரும்பி வாரும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரு. இந்த திராட்சை செடி, இந்த திராட்சை செடியை விசாரித்தார். இந்த திராட்சை செடி விசாரித்தார். எத்தனையோ செய்தியை நீங்க கேட்டாச்சு. நீங்க நிறைய பேர் பிறக்கத்திலிருந்தே தேவ செய்தியை கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. ஆனா நான் என்ன நம்புறேன்னா, வெறும் தேவ செய்தியை கேட்டுட்டு போறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதான் உங்களுக்கு ஆண்டவரை தெரியுமான்னு கேட்டா, உங்க நிறைய பேருக்கு ஆண்டவரை நல்லாவே தெரியும். உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற சர்ச்சுக்கே வராதவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு இயேசுவை தெரியும். இயேசுவை உங்களுக்கு தெரிகிறது பெரிய விஷயம் இல்லை. இயேசுவுக்கு உங்களை தெரியணும். இயேசுவுக்கு உங்களை தெரியணும். தெரியுமா? தெரியுமா? எப்பாவது ஒரு டைம் ஆண்டவருடைய பிரசன்ஸை நீங்க ஃபீல் பண்ணிருக்கிறீங்களா? உங்களை அறியாமலே ஆண்டவருக்கு ஆராதிச்சு அழுது இருக்கிறீங்களா? கைத்தட்டுறோம், பாட்டு பாடுறோம், இதெல்லாம் நடந்து இது வேற. மனசார போய் நின்றுட்டு, மனசார கை கட்டி நின்று ஆண்டவர் நன்றி அப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறீங்களா? நிறைய நன்றி சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவர் நீங்க நிறைய. ஆனா மனசார சொல்லியிருக்கிறீங்களா? இருதயத்திலிருந்து பாடியிருக்கீங்களா? நம்ம நிறைய பேர், உண்மையிலே நான் சொல்றேன், நம்ம நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறோம். நமக்கு நிறைய பேருக்கு பைபிள் நிறைய கொடுக்கும். இப்போ ஒரு மெசேஜுக்கு வந்து மார்க் போடுங்கன்னு சொன்னா கூட நிறைய பேர் மார்க் போட்டுருவாங்க. இவர் இப்படி பிரசங்கம் பண்ணார், இவர் என்ன பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு மார்க் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உணர்வு பூர்வமா ஒரு நாளாவது உணர்வு பூர்வமா இருந்திருக்கிறீங்களா? வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆலோசனை சொல்றேன். மகளே, மகனே, எனக்கு தெரியும், இதே பட்டணத்துல நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்றேன், இதே பட்டணத்துல வந்து சாணி சுமந்தவன், இதே பட்டணத்தில் வந்து டுட்டோரியலில் சேர்த்து விட்டு படிக்க முடியாமல் டுட்டோரியலிருந்தே ரிஜெக்ட் பண்ணப்பட்டவன். 10th நான் பாஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னது எங்கள் அம்மா அப்பா இல்லை, 10th நான் பாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுது டுட்டோரியல்ல. இவன் எத்தனை வருஷம் எழுதினாலும் இவன் பாஸ் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு தான் இந்த பட்டணத்தில் நான் அனுப்பப்பட்டவன். இதே ஏரியாவில் மார்த்தாண்டம் வரைக்கும் உள்ள இடத்துல நிறைய வீட்டுக்கு பின்னாடி பழைய பிளாஸ்டிக் பொருட்களை பேகில் சுமந்துருக்கிறேன் நான். அதை குப்பிச்சில் பறக்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஆக்கிற கடைக்கு கொண்டு போய் போடுறதுக்கு, அந்த வேலையை நான் செஞ்சவன். செங்கல் சூளையில் வேலை செஞ்சவன் நான். அவ்வளவு வறுமையினுடைய உச்சகட்டம். ஆனால் ஒன்று தெரியும், இன்னைக்கு ஆண்டவர் என்னை நடத்துகிறார் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஆண்டவரை நிறைய தெரியும். ஆண்டவருக்கும் என்ன நிறைய தெரியும். நான் உணர்வு இல்லாமல் போய் நிற்கல. 5 minutes ஜெபம் பண்ணா கூட, 5 நிமிஷம் ஜெபம் பண்ணா கூட எப்படி தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, அப்பா 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 அப்பா, நான் அவரை பார்க்கணும், அவருடைய பிரசன்ஸை உணரணும். ஸோ தயவு செய்து இத்தனை வருஷ காலமும் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது எதுவுமே, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுக்கறது எல்லாமே அவரால் உண்டானது. நீங்கள் ஒரு காணிக்கை கொடுக்குறீங்கன்னா அது கர்த்தர் கொடுத்தது உங்களுக்கு. நீங்கள் ஒரு காரை கொடுக்குறீங்கன்னா அது கர்த்தர் கொடுத்தது. நீங்கள் கொடுக்குற எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்கறதுக்கு ஒன்று தான், உங்கள் வர்ஷிப், உங்கள் ஆராதனை மட்டும்தான் இருக்குது. நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கிறது மட்டும்தான் இருக்குது. வேற எதை கொடுத்தோம் ஆண்டவரை நிவர்த்தி பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக ஓடுறவங்களை விட, அவருக்காக ஓடுறதை விட அவரோட பேசுகிறவங்கள தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். மார்த்தாள் மரியாள் 2 பேரு. மார்த்தாள் சொல்ற, ஆண்டவரே பற்பல வேலை, பயங்கரமான வேலை, அவரை சாப்பிட வைக்கணும். ஆனால் வேதம் சொல்கிறது, மரியாளை குறித்து வேதம் சொல்கிறது, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. நீங்க என்ன இப்ப இருக்கிற வாலிப தம்பிங்க நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. என்னை பார்க்கும்போது, அண்ணன் நான் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், நீங்க ஊழியம் செய்யுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இப்படியெல்லாம் நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. மகனே, இது ஆண்டவர் சொல்றார், யாரை கொண்டு வேண்டாலும் செய்வார்.
நீங்கள் கூப்பிடாட்டால் கல்லுகள் கூப்பிடும். ஆண்டவர் ஒரு சர்ச்சை கட்டணும்னா யாரை கொண்டுனாலும் சர்ச்சை கட்டுவார். எப்படி வேணாலும் தேவை சந்திக்கப்படும். ஆண்டவருக்கு தேவை உங்களுடைய பணத்தை விட எதுதான் தேவைன்னா நீங்கள் தான் தேவை, நீங்கள் தான் தேவை. ஸோ அதனால இன்னைக்கு இந்த கடைசி நாளில் நான் உங்களை ஜெபிக்கிறதுக்கு வழி நடத்த விரும்புகிறேன். இன்னையிலேருந்து பிடிச்சிக்குங்க. நான் நம்புகிறேன் உங்கள் மேலே ஆண்டவர் ஒரு அக்கினியை கத்தர் வைக்க போகிறாரு. உங்கள் நாவுகளை, நிறைய பேருடைய நாவுகளை கத்தர் தொட போகிறாரு. நீங்கள் இப்போ நடக்கும்போது, உங்களுடைய காரில் உட்காரும்போது ஒரு பிரசன்னம் உங்களை நடத்த போகுது. உங்களை அறியாமலே ஒரு ஜெப ஆவியை கத்தர் உங்களுக்கு தரப்போறாரு. இந்த ஜெப ஆவி இந்த வருஷம் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தீமைகளையும் உடைச்சு உங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் இந்த ஜெப ஆவி தொடரட்டும்னு இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுக்காக ஜெபம் பண்றேன். நீங்க விட்டுறாதீங்க, இதுக்கு மேல விட்டுறாதீங்க, இதுக்கு மேல விட்டுறாதீங்க, இதுக்கு மேல அமைதியா இருக்காதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு தயவு செய்கிற காலம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கையை மேல உயர்த்தி, கை முடிஞ்சா மேல உயர்த்தி, இல்லைன்னா நீங்க அமைதியா மட்டும் இருக்க வேண்டாம், அமைதியா மட்டும் இருக்க வேண்டாம். பாடணும்னு தோணுச்சுன்னா பாடுங்க, ஜெபிக்கணும்னு தோணுச்சுன்னா ஜெபம் பண்ணுங்க, மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சுன்னா மன்னிப்பு கேளுங்க. அப்பா சாரிப்பான்னு சொல்லணும்னா சாரிப்பான்னு சொல்லுங்க. நான் திரும்பி வந்துடுறேன் ஆண்டவரேன்னு சொல்றவங்க திரும்பி வந்துருங்க. அந்த எல்லா தப்பையும் விட்டு, பாவத்தை விட்டு முழுவதுமாய் மனம் திரும்பி, நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன் ஆண்டவரே, யாரையோ ரொம்ப முக்கியத்துவப்படுத்திட்டேன் ஆண்டவரே, யாராருக்கோ காத்து காத்து கிடக்கிறேன், எனக்கு ஒரு SMS வராதான்னு காத்து கிடக்கிறேன், எனக்கு யாராவது பேச மாட்டாங்களான்னு நான் காத்து கிடக்கிறேன். இத்தனை மணி நேரம் ஒரு மனுஷனுக்காக காத்து கிடக்கிறீங்களே, ஆமா, இதனால எந்த பிரயோஜனமும் இல்லையே. அதனால அந்த ஜெப ஆவிய கர்த்தர் ஊற்ற போறாரு. சத்தத்தை உயர்த்தி நீங்க பாட்டுக்கு, இயேசுவே அந்த ஜெப மகிமை இன்றைக்கு எனக்கு வேணும்னு கேளுங்க. எஸ் 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 வாஞ்சை உள்ளவங்களுக்கு கர்த்தர் தரப்போறாரு. வேதம் சொல்கிறது, உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன். நீங்க அமைதியா மட்டும் கூப்பிடாதீங்க, சத்தத்தை உயர்த்தி நீங்க கூப்பிடுங்க. ஏசப்பா தானே, அதுவும் நம்ம ஏசப்பா தானே, அதுவும் ஏன் ஏசப்பா தானே. அவரை கூப்பிடுறதுல என்ன வெட்கப்பட வேண்டியது இருக்குது? அவரை கூப்பிடுற யாரு நம்மளை தடை செய்ய போறா? ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன், நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன், என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். இப்ப கைய மேல தட்டி, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா சொல்லுங்க, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முள் நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முள் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே, நம்புங்கப்பா ஆராதிப்பே. நம்புங்கப்பா 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 என்ன ஆராதிப்பே. எஸ் கேட்கட்டும், அந்த சத்தம் கேட்கட்டும், என்னை நம்புங்கன்ற சத்தம் கேட்கட்டும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன்.
செய்வேன் செய்வேன் செய்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அந்த அந்த ஜெப ஆவி நிறைய பேரை பற்றி பிடிக்கட்டும். சொல்லுங்க, இன்னைக்கு இங்க இருந்து போகும்போது வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை. அம்மா வேற வழி இல்லை, ஐயா வேற வழி இல்லை. என்ன இருந்தாலும் ஆண்டவர் இல்லாம அந்த காரியத்தை செய்ய முடியாது. என்ன இருந்தாலும் அவர் தூரத்துல நின்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. சொல்லுங்க, ஏசப்பா நீங்க தூரத்துல நிக்காதீங்க, நீங்க தூரத்துல நிக்காதீங்க. தேங்க்யூ ஜீசஸ். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. நம்புங்கப்பா நம்புங்கப்பா என்ன என்ன ஆராதிப்பே உம்மை. ஹல்லேலூயா ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஸோ நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணல அப்படின்னு சொல்ற உணர்வு நமக்கு தேவை. நம்ம இன்னைக்கு வேதம் வாசிக்கல அப்படின்ற உணர்வு நமக்கு தேவை. நீங்க வேதத்துல அந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். நீங்க 51வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 51வது சங்கீதம். ஸோ 51வது சங்கீதம், சவுண்டு கொஞ்சம் குறைச்சு. 51வது சங்கீதத்தில் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாருக்கும் சேர்ந்து வாசிக்கலாம். 51வது சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 51வது சங்கீதத்தை எடுத்து நம்ம அந்த தலைப்பிலிருந்து வாசிக்கலாமே. 51வது சங்கீதம் தலைப்பிலிருந்து வாசிக்கலாம். ஆமென். சேர்ந்து வாசிக்கலாமா? பஸ்தேபாலிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவம் மற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்தகரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூறும். என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் நீங்களாக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்பார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகல பலி உனக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான்.
தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமான நீதியின் பலிகளிலே பிரியப்படுவீர். அப்பொழுது உம்முடைய பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த சங்கீதம் 51வது சங்கீதம் தாவீது பத்சேபாளிடத்துல பாவம் செய்ததற்கு பிற்பாடு, அந்த குழந்தை பிறந்ததற்கு பிற்பாடு, அந்த குழந்தை பிறந்து இப்போ அந்த குழந்தை என்னவா இருக்குன்னா, சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணு. அந்த குழந்தை இப்போ ரொம்ப சிக்கா இருக்கு. அப்படின்னா மரணத்திற்கு ஏதுவாகிற அளவிற்கு அது சிக்கா இருக்கு. அப்பதான் இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஆண்டவரோட நடக்கிற ஒரு மனுஷன், வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன் தான் யார் அப்படின்னா இந்த தாவீது. ஆனா இவனுக்கு என்ன போச்சுன்னா, தப்பு பண்ணி அவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. 2 வருஷம் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணணும், நம்ம பண்ணினது தவறு, நம்ம இன்னொருத்தருடைய மனைவியை எடுத்தது தவறு, நம்ம அந்த மனைவி நிமித்தமாக இப்படி ஒருத்தரை கொண்டு போட்டோம், ஒரு நல்ல உத்தம நம்ம கொண்டு போட்டோம். இந்த உணர்வே அவனுக்குள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அந்த உணர்வே இல்லாமல் போச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய ஏன் அப்படின்னு சொன்னா, தன்னையே அவன் என்ன பண்ணிட்டான்னா நிரூபிக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே, ராஜாக்கள் தான் அப்படிதான் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, யாரும் பண்ணாதான் நான் பண்ணிட்டேன், நான் தான் அந்த பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்துட்டேனே, யுத்தத்தில் ஒருத்தர் செத்து போறது உண்மைதான். இப்படியே தன்னை நியாயப்படுத்தி 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 எது அவனுக்குள்ள போச்சு அப்படின்னு சொன்னா, அந்த தப்பு பண்ணிட்டோன்ற அந்த உணர்வே அவனுக்குள்ள எடுக்கப்பட்டுருச்சு. இன்றைக்கி நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்திட்டெல்லாம் வரல, நான் இன்னொரு செய்தியை தான் ஆயத்தப்படுத்திட்டு வந்தேன். ஆனால் இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுகிறாரு. ரொம்ப கவனம். ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் நியாயப்படுத்துகிற வரைக்கும், நான் இப்படி தான் இருப்பேன்னு நியாயப்படுத்துகிற வரைக்கும், நான் தப்பு பண்ணலேன்னு நியாயப்படுத்துகிற வரைக்கும், நான் என்ன செஞ்சேன், என்னை சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க, அவங்களோடையா நான் பெருசாக பண்ணியிருக்கிறேன், இந்த ஊழியக்காரர் தப்பனலையா, அந்த ஊழியக்காரர் தப்பனலையா, இப்படியே சொல்லி 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 நீங்கள் பண்ணுகிற தவறுக்கு நீங்கள் நியாயப்படுத்துவீர்களே, ஆனால் உங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் என்ன தெரியுமா, ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா, நீங்க எவ்வளவு தவற செஞ்சாலும் உங்களுக்கு உணர்வு என்கிற ஒன்று உங்களுக்குள்ள இருந்து எடுத்துப்பட்டு போயிடும். உணர்வு இருக்காது. மரமண்டைய போல எது சொன்னாலும் புரியாது. அதனால ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, ஒன்று நீங்க நியாயப்படுத்தாதீங்க, நான் தான் காரணம்னு சொல்லுங்க. பாருங்க, 2 பேர் தேவாலயத்துக்குள்ள போறாங்க. ஒருவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கிறேன், நான் எந்த தப்பும் பண்ணல. ஆனா இன்னொருத்தன் என்ன சொல்றான்னா, நான் நியாயப்படுத்த விரும்பல, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். வேதம் சொல்லுகிறது, அவன் அல்ல இவனே நீதிமான் கடந்து போனான். என் கணவனார் அப்படி பண்ணாரு, அதனால நான் அப்படி பண்ணேன். என் பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி பண்ணாங்க, நான் அப்படி பண்ணேன். இன்னைக்கு நிறைய பேர் தாங்கள் செய்கிற தப்புக்கு நியாயத்தை தேடுறாங்க. அவன் அப்படி எதுக்கு வந்தான், அவன் சண்டை போட்டா அப்போ அமைதியாக இருக்கணுமா, நான் எத்தனை நாள் பொறுமையாக போகிறது, நான் எத்தனை நாள் அமைதியாக போகிறது. நல்லா நினச்சிக்குங்க, ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய சகோதரில் ஒருவனுக்கு உங்களுக்கு அவன் பேரிலே ஒரு கசப்பு உண்டாயிருக்குமானால், நீங்கள் ஆலயத்தில் கொண்டு வந்த காணிக்கையை காணிக்கை பெட்டியில் போடாமல் அங்கேயே வச்சுட்டு முதல்ல போய் உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகிட்டு திரும்பி வந்து காணிக்கையை போடுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேருக்கு உங்களுக்கு கசப்பு, எத்தனை பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, எத்தனை பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பேசாமல் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கண்ட சகோதரனை மன்னிக்க முடியல, எப்படி மன்னிக்காம இருக்கிறீங்க? உங்களுக்குள்ள கசப்பு, உங்களுக்குள்ள வாக்குவாதம், உங்களுக்குள்ள அடுத்தவனுக்கு விரோதமான பேச்சு, இதெல்லாம் எப்படி ஆண்டவர் மன்னிக்க முடியும்? நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், நான் எல்லா இடத்துக்கும் போகும்போது சொல்வேன், எத்தனையோ பேர் என்ன கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க, எத்தனையோ நன்மை செஞ்சவங்க என்ன தூசிச்சிருக்காங்க. செய்யாத தவறுகளை அவர்களாகவே மனசுல நினைச்சு அப்படியெல்லாம் என் பேரை கெடுத்திருக்காங்க, என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் மேலே கூட எனக்கு கசப்புன்றது ஒன்று வந்ததில்லை.
அவ்வளவு பெரிய விரோதமாய் அவ்வளவு பெரிய தீங்கு செய்த மனுஷன் எனக்கு முன்னாடி வந்து நின்னாலும் அவனிடத்துல கை கொடுத்து பேசுகிற அளவிற்கு இன்னைக்கு என்னுடைய இருதயம் இருக்குது. இது யாருக்குமே நான் பேசாதது என்று யாருமே இல்லை, எனக்கு பகையாளி என்று யாரும் இல்லை. அதான் நான் அடிக்கடி நினைப்பேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்துல காரி துப்புனாங்க, காரி முகத்துல துப்புனவனா ஆண்டவர் மன்னிச்சுட்டு போனாரு. ஆனா உங்களை முகத்துல காரி துப்பல, காரி தரையில தானே துப்புனா. அவருடைய முகத்துல காரி துப்புனவனே அவரால் மன்னிக்க முடியும்னா உங்களை காரி கீழே துப்புனவனை ஏன் மன்னிக்க முடியாது? அப்போ பைபிளை தூக்குறது பெரிய விஷயம் இல்லை, சர்ச்சுக்கு வர்றது பெரிய விஷயம் இல்லை. உண்மையிலே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நம்ம யாரை மாதிரி மாறணும்னு எதிர்பார்க்கிறாருன்னா, கர்த்தரை போல. இந்த சச்சத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் நீங்க நியாயப்படுத்துகிறவர்களா இருந்தால், உங்க மனசுக்குள்ள அந்த நியாயப்படுத்துகிறது என்கிறது யாரு கொண்டு வந்தான்னா, இது பிசாசுனுடைய மிகப்பெரிய தந்திரம். வாலிப தங்கச்சிக்கு தம்பி சொல்றேன், நீ ரொம்ப கவனமா இரு, நீ செய்யற தப்புக்கு ஒன்று நியாயப்படுத்தாத. எங்க அம்மா அப்படி இல்லை நான் செஞ்சுட்டேன், எங்க அப்பா இப்படி இல்லை நான் செஞ்சுட்டேன், இந்த சூழ்நிலை எனக்கு வந்துச்சு இப்படி செஞ்சுட்டேன், நீ மட்டும் பண்ணது சரியா, நீ மட்டும் பண்ணது தப்பு இல்லையா, நீ நியாயப்படுத்தாத. அதான் என்னுடைய கடந்த நாட்களில் ஒரு வாலிப தங்கச்சியினுடைய தாயார் வந்து அப்படியே கண்ணீர் விட்டு அழுது ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. பாஸ்டர், என் பொண்ணை வந்து ரொம்ப ஃபோனை பார்க்காதப்பா, நீ எதுக்குப்பா இந்த மாதிரி ஃபோனை பார்த்துட்டு இருக்கிற, நீ எந்த பையனோடையும் பேசாதப்பா அப்படின்னு நான் ரொம்ப நாளாக திட்டிகிட்டே வந்தேன். அவன் வந்து திட்டும் போதெல்லாம் என்னை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தா. ஆனால் கடைசியாக என்ன வார்த்தை ஒரு வார்த்தையை கேட்டா, நீ ஒழுக்கம் உள்ளவளான்னு கேட்டா. நீ ஒழுக்கம் உள்ளவளா கேட்டா. நீ வந்து அப்பாவை ஓடி போய் கல்யாணம் பண்ணவ தானே, நீயே ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு என்ன எதுக்கு சொல்றேன்னு கேட்டுட்டா. எனக்கு அந்த நிமிஷமே செத்துடலான்னு தோணுச்சு. அப்போ நான் அவளை பார்த்து சொன்னேன், பாப்பா அந்த தப்பை நான் பண்ணதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நான் கஷ்டப்படுறேன், நான் இவ்வளோ வேதனைப்படுறதுக்கு காரணம் அதுதான், அது நீ பண்ணக்கூடாதுன்னு தான் உன்னிட்ட நான் சொல்கிறேன். ஆனால் நான் செஞ்ச தப்பு நீ தப்பு வைக்கிறதுக்காக என்னை குற்றப்படுத்திட்டு நீ இந்த மாதிரி இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லி அந்த அம்மா வந்து அவ்வளவு அழுறாங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற நீங்க யாராவது ஒருத்தர் ஒருவேளை நீங்க செய்கிற தப்புக்காக நியாயப்படுத்துகிறதற்காக இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல யார் அதை செஞ்சாலும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்னப்படுத்த முடியாதுன்னா நியாயப்படுத்த முடியாது. இதுவரைக்கும் ஒருவேளை நான் ஜெபிக்காம இருக்கிறதுக்கு ஒரு நியாயப்படுத்துதல், எல்லாத்துக்கும் அப்படி இருந்தா இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புரவாகி, ஆண்டவரே இல்லை ஆண்டவரே தப்பு தான் ஆண்டவரே, நான் இது செஞ்சிருக்க கூடாது ஆண்டவரே, நான் இப்படி பண்ணியிருக்க கூடாதப்பா, நான் பண்ணதாப்பா தப்பு, யார் தப்புனாலும் நான் செஞ்சிருக்க கூடாதுல்ல, அவங்க கோவப்பட்டா நான் கோவப்பட்டிருக்க கூடாதுல்ல, அவங்க அப்படி தீமை செஞ்சா நான் தீமை செஞ்சிருக்க கூடாதுல்ல. அவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம், அதற்கு உரிமை இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுதான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறார்னா, இம்மட்டும் வா மிஞ்சி வராது, இம்மட்டும் வா மிஞ்சி வராது. ஸோ இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற பெரிய தோல்விக்கு காரணம், அவனுடைய வாழ்க்கையிலே இந்த உணர்வுள்ள இருதயம் அவனை விட்டு போகிறதற்கு காரணம், அவனுக்கு இந்த தப்பு பண்ணது தெரியாத வரைக்கும் உங்களை ஆண்டவர் தூக்கி எடுக்கவே முடியாது. நான் இப்படி இருக்கேன்ற அந்த உணர்வு வருகிற வரைக்கும் உங்களை ஆண்டவர் அலங்கரிக்கவே முடியாது, உங்களை ஆண்டவர் மாற்றவே முடியாது. அந்த உணர்வு வந்ததற்கு பிற்பாடு தான் உங்களுக்கு ப்ராசஸே ஆரம்பிக்கும். நான் வந்து ஜெபம் பண்ணுறது சரி அப்படி சரியில்லைன்னு சொன்னால் தான் அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும். அது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால், நான் என்னை நியாயப்படுத்துகிறதை விட்டாலே ஒழிய கண்டிப்பாக என்ன பண்ணாதுன்னா அந்த உணர்வு. கவனிச்சுங்க, இந்த விஷயத்தை சொல்லி உங்களுக்கு ஜெபித்து முடிக்கிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த உணர்வு என்கிறது வந்து ரொம்ப முக்கியம். உங்களை விட்டு எது வேணாலும் போட்டும் தப்பில்லை, உங்களை விட்டு பணம் போட்டும் தப்பில்லை, உங்களை விட்டு கார் போட்டும் தப்பில்லை, உங்களை விட்டு என்ன போனாலும் பிரச்சனை இல்லை, அது திரும்ப நீங்கள் சம்பாரிச்சுக்கலாம், திரும்ப நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் உங்களை உணர்த்துகிற ஆவியானவரை நீங்கள் இழந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நீங்கள் தப்பு பண்ணுனா, டே இது தப்பு, நீ இது செய்யாத அப்படின்னு சொல்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து எடுக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னால், நான் நம்புகிறேன் அவ்வளோதான். நீங்கள் அதுக்கப்புறம் வாழவே முடியாது, ஒரு தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் வாழவே முடியாது. ரொம்ப ரொம்ப ஞானமாக இருக்கணும். நீங்கள்
நான் எப்போ சொல்வேன், ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது எப்படி வருவாருன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா வருவார். சில நேரத்தில் சிலர் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது ஏன் குதிக்கிறாங்க, அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது அவர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாம ஏன் இருக்கிறாங்கன்னா, ஆவியானுடைய அந்த பலத்தை தாங்க முடியாம அவங்க நிறைய பேர் உருள்றாங்க, பெறறாங்க. ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வெளியே போகும்போது அப்படி போக மாட்டாரு. எப்படி போவார்னா, உங்களுக்கு தெரியவே தெரியாது. சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல இறங்கும் போது அவனுடைய ரூபமே மாறுது, அவனுடைய பலனே வேற மாதிரி மாறுது. ஆனா அதே நேரத்தில் தெளிலாளுடைய மடியில படுத்து கடந்துட்டு 3வது டைம் நான் எந்திரிப்பேன்னு எந்திரிக்கும் போது அவனால எந்திரிக்க முடியல. காரணம் என்னன்னா, தன்னை விட்டு பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்பட்டது அவனுக்கு என்ன பண்ணல அப்படின்னா தெரியல. சைலண்டா. இன்னைக்கு இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ள எது இல்லை அப்படின்னு சொன்னா, உள்ளுக்குள்ள உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் நிறைய பேருக்கு உள்ள இல்லை. அவங்க பண்றது ஏன் அவங்களுக்கு தப்பா தெரியல தெரியுமா? ஆவியானவர் உள்ள இல்லை. கெட்ட வார்த்தை பேசுறது நிறைய பேருக்கு தப்பா தெரியல. காரணம் நான் சொல்றேன், எதை இழந்தாலும் உணர்வுள்ள ஆவியானவரை நீங்க ஒருத்தரும் இழந்துடவே கூடாது. ஆண்டவரே ஒன்று செய்யுங்க, என்னை உணர்த்துங்க. நான் தப்பு பண்ணும்போது என்னை தண்டிங்க. நான் தப்பு பண்ணும்போது நீ பண்றது தப்புடான்னு எனக்கு சொல்லுங்க. நீ இப்படி பண்ணாத, நீ இது பார்க்காத, இது எனக்கு பிரியமானது அல்ல, இந்த வழியில் நீ போகக்கூடாது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கன்னு நீங்க சொல்லுங்க. இந்த உணர்வுள்ள ஆவியானவர் நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, சிம்சோன் எப்படி தன்னுடைய எல்லா பலத்தையும் இழந்தானோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை ஆயிடும். ஸோ என்ன வாக்கும் அப்படின்னு சொன்னா, என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும். ஆமேன் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை உணர்வுள்ளவனாய்